இன்றைக்கி நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ரெண்டாவது ஆராதனையில் கொடுக்கிற செய்தியின் தலைப்பு புத்திர சுவிகாரம் இல்லையா? புத்திர சுவிகார தலைப்பில் நம்ம தியானிக்க போகிறோம். அதுக்கு ஒரு அடித்தளம் நான் முதல் ஆராதனையில் போட்டுட்டேன். அடித்தளம் ஆக கர்த்தர் நம்மோடு இடைபடட்டும். கண்களை மூடி நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. நல்ல கண்களை மூடி ஆண்டவரை துதிக்கலாம். ஒரு சில வினாடிகள் நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். ஆண்டவரே என்னோடு கூட பேசும். என் இருதயத்தை திறந்திரலும், என் செவியை திறந்திரலுங்க ஆண்டவரே. Lord, open my ears and heart, O Lord, to receive your valuable the mighty word. அதற்காக நன்றி சொல்கிறோம். ஸ்தோத்திரம் நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம். எல்லா ஸ்தோத்திரம் பண்ணலாமா? யார் அமைதியாக இருக்க வேண்டாம். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்ம ஸ்தோத்திரம் பண்ண கர்த்தருடைய பிரச்சனை நம்ம நிரப்ப ஆரம்பிக்கும். அக்கினி நம்ம மேலே இறங்கி வர ஆரம்பிக்கும். கர்த்தருடைய அபிஷேகத்தில் நம்ம நிரப்ப ஆரம்பிப்பார். ஸ்தோத்திரத்தோடு இந்த செய்திக்கு தொடங்குவோம். நம்ம ராபா தூனாலா ரதோ ஷியாக்கா ராபா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி. உடைய கிருபையை வெளிப்படுத்தும், உடைய இரக்கத்தை வெளிப்படுத்தும், உடைய அபிஷேகத்தை வெளிப்படுத்தும், உடைய மகிமையை வெளிப்படுத்தும். ஹல்லேலூயா. ரீபனா தௌ ஷாக்கர தௌலி ஆந்தனபா. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சத்தத்தை உயர்த்துங்க. அமைதியா இருக்க வேண்டாம். ரபதன பௌ ஷாக்க தரபா லபதன தனபௌ ஆந்தன பல ரிபதன பல ரிபியா கபௌ ஷபதர ஆந்தன பல ரிபன பௌல ரதன பல ரிபதன பரியா கரபா ஷபதர தரபல ரிபதன பல ரிபதன வக்கர் யாந்தரு தரபா ரிபதரதன பல ரிபன பௌ ஷாந்தரதன பல ரியா. கமான். கர்த்தருக்குள் பலனடையத்தக்கதாய், ஆவிக்குள் பலனடையத்தக்கதாய், உள்ளான மனுஷனில் பரிசுத்த ஆவியிலே வல்லமையாய் பலனடையத்தக்கதாய் ரபதன பல ரிபா நியாக்க தரபா. சத்தத்தை உயர்த்தி அந்நிய பாஷையில பேசி ரா பா 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 ரிபா நா தோ ஷதா ரா லா லிகோ ராதா லா பாதா ரா தோ ஷிகா ரா பா. எல்லா சத்தத்தை உயர்த்தி ரிதோ நா லா ரே ரா கா பௌதியா கா ராபா. நன்றி. ஸ்தோத்திரம் ரபதர தந்தன பௌஷ்யாகரபா. இயேசுவே உமக்கு நன்றி. லாஹத்துனா தரோ பௌஷ்யாதரா ஹலபோ நியாந்தரா துனதா லஹதனபோ லிபதனா தரபோ ஷாதுரபல ரிபினியா கரபா. மகிமை இறங்கட்டும். ஒரு மேலும் மகிமை இறங்கட்டும். சபை நடுவே மகிமை இறங்கட்டும். ஆண்டவரே சபை நடுவே மகிமை இறங்கட்டும். உடைய பிள்ளைகள் மேல மகிமை இறங்கட்டும். ராபது ராக்கரது நதலா ரதனபோ ஷபதுரு தரபலா ரிவன பௌர தினாகர பௌரி யாந்தனபா. நன்றி. ஒரு நிரப்பும் ஆவியானவரை நிரப்புங்க. ஒரு அக்கினி ஆண்டவரை மேலறையின் அக்கினி. அல்லேலூயா. அந்த எருசலேம் பட்டணமெங்கும் கேட்கும்படியா கதற அந்த அக்கினி, அவளை கதற வச்ச அக்கினி, ஆண்டவரே கதறி சொல்ல வச்ச அக்கினி, கர்த்தரை மகிமைப்படுத்த வச்ச அக்கினி. கர்த்தரை துதிக்கிறாங்களே, நம்ம பாஷையில் அவங்க கர்த்தரை துதிக்கிறாங்களே, கர்த்தரை உயர்த்துறாங்க வந்தவங்கலாம் சொன்னாங்களே, அது மாதிரி கர்த்தரை உயர்த்துகிற பாஷையை எல்லாருடைய நாவிலும் போடுவீராக. கர்த்தரை துதிக்கிற பாஷை எல்லாருடைய நாவிலும் போடுவீராக. அந்நிய பாஷையை பெற்றுக்கொள்ளாதவங்க கர்த்தரை உயர்த்துகிற பாஷையை அந்நிய பாஷையை பெற்றுக்கொள்வார்களாக. ராபா தூ நா லா ரா கா தார் ராபா. ஒவ்வொரு நாவும் தொடப்படுவதாக, அபிஷேகத்தால் நிரம்புவதாக. Let every tongue be touched by the tongue of heaven, O Lord. ஒவ்வொரு மாம்ச நாவும் பரலோகத்தின் ஆண்டவரே அந்நிய பாஷையாகிய அந்த டங்கினால், அந்த நாவினால் தொடப்படுவதாக. ஓ ராபா தூ ரா லா ரா நிகா தா ராபா ராபா லாபா ராபா ஓ ராபா லா நிகா ரா துனா ரிதோ ரா ரா தினா ரே ரே ரா ஹா ரா தோ லபா பாபா நபோ ரியாகரபா ஷபரபா பாபா லரபத நபோ நிதினிபர் தனபோ ரிபியா ரிபா ராகா ராபோ லிபி தானா ரௌதா ரஹாலா. ஒரு நிரப்பு இதுவரை பெற்றுக்கொள்ளாதவர்கள் பெற்றுக்கொள்ள பிரயாசப்படுங்க. அர்ப்பணிங்க. விடுதலையோடு விட்டுக் கொடுங்க. நிரப்பு ஆண்கள் சைட்லி பெண்கள் சைட்லி இறங்கட்டும். மகிமை இறங்கட்டும். ஒரு தனித்தனியே தொடுவேர் 120 பேர் தொடப்பட்டாங்களே, ஒண்ணு கூட விடப்படவில்லையே, ஒரு ஆள் கூட விடப்படவில்லையே. ராபாதா ரபாலா ரிபா கரபா. ஆண்டவரே ஒவ்வொருக்கு ஒரு பாஷையை கொடுங்க. ஒவ்வொரு புதிய பாஷை. அன்னைக்கு அவங்க 17 பாஷையை மேலறையில் பேசினாங்களே, மேலறையில் அன்னைக்கு 17 பாஷை பேசினாங்க. ஆண்டவரே ஒவ்வொருக்கு ஒரு பாஷையை கொடுங்கப்பா. நிரப்புங்க. ஓ ரபா தாகர பௌஷாரபலரியா கரபா. நன்றி ஆண்டவரே, நன்றி. கர்த்தரை துதிக்கிறோம், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு கூட வார்த்தையின் மேலே பேச எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே கிருபை இந்த வேளையில பெருக பண்ணும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த நல்ல காலை வேளை. காலையில் நான் எபேசியர்கள் நிருபத்தின் அந்த புஸ்தகத்திலிருந்து நான் வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுத்தேன். அதெல்லாம் கொடுத்தா நமக்கு இப்போ ரொம்ப நேரம் இந்த செய்தியை நான் முழுமைப்படுத்த முடியாது. அதனால் நான் நேரடியாக செய்திக்குள் போகிறேன். காலையில் நம்ம 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் நம்ம கற்றுக்கொண்டோம். புத்திர சுவிகாரர் ஆகும்படி முன்குறித்திருக்கிறார்.
உன்னதங்களின் ஆசீர்வாதங்களை குறித்து நான் தியானித்தேன் காலையில். அதில் வந்து உன்னதங்களின் ஆசீர்வாதங்கள் என்று சொல்லும்போது அது எபேசியர் 1 அதிகாரத்தின் 3வது வசனத்திலே இருக்கிறது இல்லையா? ஆமாம், ஸ்தோத்திரம். உன்னதங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வாதத்தால் நம்மை ஆசீர்வதித்திருக்கார். அப்போ உன்னதங்களின் ஆசீர்வாதம் அல்லது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்று அதற்கு பெயர் நம்ம காலையில் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம், அதில் வந்து அந்த ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா 4 வசனத்தின் கடைசி பகுதி, அவர் நம்மை தெரிந்து கொண்டார். We have been chosen, நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். 2வதாக 5 வசனத்தில் நமக்கு கிருபையை அதிகமாய் கொடுத்திருக்கிறார். ரட்சிப்புக்கேற்ற கிருபையை தந்திருக்கிறார். கிருபை 2 வகைன்னு சொன்னேன். ஒன்று சேவிங் கிரேஸ் அண்ட் சர்விங் கிரேஸ், ரட்சிக்கப்படுகிற கிருபை, இன்னொன்று சேவிக்கிற கிருபைன்னு சொன்னேன். அப்புறம் 6வது வந்து 3வது பகுதியாக நம்ம தியானிச்ச புத்திர சுவிகாரர் ஆகும்படி, தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி நமக்கு அவர் அனுக்கிரகம். இதெல்லாம் வந்து உன்னதத்தின் ஆசீர்வாதங்கள். இதையெல்லாம் கொடுக்கிற தேவன், இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நம்ம கொடுத்திருக்கிற தேவன் எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக நமக்கு ரட்சிப்பு என்கிற ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். அதை 7வது வசனத்தில் வாசிக்கிறோம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. பாவ மன்னிப்பாகிய மீட்பு, ரிடம்ஷன் பை ஃபர்கிவ்னஸ், பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இப்போ மீட்பு அந்த வார்த்தையை நம்ம எடுத்துக்கோ, எல்லாம் சொல்லுங்க. மீட்பு, ரிடம்ஷன், மீட்பு, அல்லேலூயா, மீட்பு. அந்த மீட்பு என்பது நம்முடைய ரட்சிப்பு, வேற ஒன்றும் அல்ல. பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு, பாவ மன்னிப்பாகிய மீட்பு. வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ரட்சிப்பு, இந்த மீட்பு என்று சொல்வது 2 வகைப்படுகிறது. மீட்பு என்பது 2 வகைப்படுகிறது. மீட்பு எத்தனை வகை? என்ன ஒரு தடவை தானே ரட்சிக்கப்படும் அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம இதே அதிகாரத்தில் நமக்கு பதில் இருக்கிறது. சரியா? இப்போ பாவ மன்னிப்பாகிய மீட்பு, அதாவது வாசிக்கிறேன் நான், அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே. அவருடைய யாரு? பிதாவாகிய தேவனுடைய பொருள் அந்த இடத்துல. அவருடைய பிதாவாகிய தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே, இவருடைய யாரு? குமாரனாகிய கிறிஸ்து, கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டு, கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. கிருபை தேவனுடையது, இரத்தம் இயேசுவினுடையது. நமக்கு ஒரு விசுவாசத்தை தந்திருக்கிறார். விசுவாசத்தினாலே கிருபையை கொண்டு ரட்சிக்கப்படுகிறோம். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு நமக்கு கொடுக்கப்பட்டு விடுகிறதை பார்க்கிறோம். பாவ மன்னிப்பாகிய மீட்பு என்று சொன்னால் என்ன அப்படின்னா, எசேக்கியேல் 18:4 சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். 18:4, 18:20. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். The soul that sin shall die, மரிச்சு போயிடும், செத்து போயிடும். அப்போ செத்து போன ஆத்துமா எதனால செத்து போச்சுன்னா பாவத்தினாலே செத்து போச்சு. பாவத்தினால செத்து போச்சு. வேற எதுனால ஆத்துமா சாகிறது? பாவத்தினால. சரீரம் வியாதினால சாகலாம், வயிறு முதிர்ச்சினால சாகலாம், விபத்துல சாகலாம், விஷத்தினால சாகலாம், தெரியாது, ஒரு யுத்தத்துல சாகலாம், அது சரீரம். ஆனா இந்த ஆத்துமா வந்து உள்ளான மனுஷன், நமக்குள்ள இருக்கிற மனுஷன். அப்போ அந்த ஆத்துமா சாவதற்கு ஒரு காரணம் பாவம். ஒரு காரணமும் ஒரே காரணம் அதுதான், பாவத்தினால மட்டும்தான் ஆத்துமா சாகிறது. அப்ப இந்த ஆத்துமா செத்து போகும்போது அந்த ஆத்துமாவை மறுபடி மீட்க முடியுமா என்றால் மீட்க முடியும். மீட்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. அதுதான் அந்த ஆத்தும மீட்பு, ஆத்தும ரட்சிப்பு தான் நம்ம பெற்றுக்கொள்கிற ரட்சிப்பு. அதைத்தான் சங்கீதம் 19:7 சொல்லுகிறது. சங்கீதம் 19:7 அதை வாசிங்க. 19:7. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. பாவத்தினாலே செத்துப்போன ஆத்துமாவை கர்த்தருடைய வேதமாகிய இந்த வசனம், இந்த சத்தியம் அதை மீட்கிறது. சத்தியம் இதை மீட்கிறது என்று பார்க்கிறோம். அப்போ செத்து போன ஆத்துமா கர்த்தருடைய வசனத்தால் என்ன செய்யுது? உயிர் பெறுகிறது. அதுதான் ரட்சிப்பு, அதுதான் ஆத்தும மீட்பு. பாவ மன்னிப்பாகிய மீட்பு என்பது ஆத்துமா செத்து போச்சு பாவத்தின் விளைவினாலே. பாவம் மன்னிப்பு வரும்போது அந்த விளைவு எடுக்கப்படுகிறது. செத்து போன ஆத்துமா உயிரடைகிறது வார்த்தையினாலே. லாசரு இயேசுவின் வார்த்தையினாலே உயிரிழந்தான். லாசருவே வெளியே வா, வார்த்தையினாலே உயிரிழந்தான். வாலிபனே எழுந்துரு, பாடையில கொண்டு போகப்பட்ட எழுந்தான். தலித்தாகுமை சிறு பெண்ணே எழுந்துரு, எழுந்துனாங்க. எதன் அடிப்படையிலே? இயேசுவின் வாயிலிருந்து பெறப்பட்ட வார்த்தையின் அடிப்படையிலே. So the word of God has got power to என்ன சொல்றது, அந்த செத்து போன, to raise
the soul that is already dead. மரித்து போன ஆத்துமாவை உயிர் கொடுக்க கர்த்தருடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. அதனாலதான் 8:32 யோவான் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதனாலதான் இந்த எபேசியர் 1:13 சொல்லுகிறது, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு. அப்ப சத்திய வசனத்தை கேட்கும் போது நான் பாவம் மன்னிப்பாகிய மீட்பை பெறுகிறேன். அதனால என்னுடைய ஆத்துமா, பாவத்தில் செத்து போன ஆத்துமா பாவம் மன்னிப்படைந்து விட்டபடியினால, பாவ மன்னிப்பு மட்டுமல்ல, பாவத்தின் தண்டனையாகிய நரகத்துக்கு மீட்கப்பட்டு விட்டபடியினால நான் என்ன செய்ய, என்னுடைய ஆத்துமா உயிர் தள்ளுகிறது என்பதை கற்றுக்கொள்கிறோம். இது ஆத்தும மீட்பு. முதல் மீட்பு என்ன மீட்பு? பாவத்தினால இன்னும் சரீரம் சாகல, சரீரம் உயிரோட தான் இருக்குது, ஆனா ஆத்துமா தான் செத்து போய் இது உயிர் பெற்றிருக்கிறது. அப்போ முதல் மீட்பு என்பது பாவ மன்னிப்பாகிய மீட்பு. அந்த மீட்பு எதற்கு கிடைக்கிறது? ஒரு மனிதனிலே, ஒரு மனுஷியிலன்னா ஆத்துமாவுக்கு கிடைக்கிறது. The soul is redeemed. The soul is என்ன சொல்றது, raised from the dead. அந்த ஸ்டேஜ், அந்த ஸ்டேட்ல இருந்து மரித்த நிலையில் இருந்தது உயிர்ப்பிக்கப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இது முதல் மீட்பு, நம்பர் 1. ஒரு ரவுண்ட் வச்சுக்குவோம். இரண்டாவது மீட்பு என்று சொல்லும் போது அது நமக்கு எங்க இருக்கு? 14ஆம் வசனத்துல இருக்கு. ஒரு எபேசியர் 1:14. அவருக்கு சொந்தமானவர்கள். யார் அவருக்கு சொந்தமானவர்கள்? முதல் மீட்பை பெற்றவர்கள் சொந்தமானவர்கள். இப்படிதானே? அதான் புத்திர சுவிகாரம். முதல் மீட்பை பெற்று அவருக்கு சொந்தமானவர்கள், அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக, யாரு? கிறிஸ்துவனுடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு. இது ஃபியூச்சர் டென்ஸ்ல வருது. மீட்கப்படுவா, இனிமேல் அந்த மீட்பு நடக்கணும். ஏற்கனவே மீட்கப்பட்டு விட்டோம் 7ஆம் வசனத்துல, ஆத்தும மீட்பு. இங்க மீட்கப்படுவார்கள். யார் மீட்கப்பட போறா? அவருக்கு சொந்தமானவர்கள். யார் அவருக்கு சொந்தமானவர்கள்? முதல் மீட்பை பெற்றவர்கள், ஆத்தும ரட்சிப்பை பெற்றவர்கள், ஆத்தும உயிரடைய பெற்றவர்கள் முதல் மீட்பை அனுபவிக்கிறாங்க. அவங்க மீட்கப்பட்டதுனால தேவனுக்கு பிள்ளைகளா மாறிட்டாங்க. அப்ப அவருக்கு சொந்தமானவர்கள். அவருக்கு எதனால மீட்கப்பட்டோம்? ரத்தத்தால் மீட்கப்பட்டோம். 7ஆம் வசனத்துல ரத்த சம்பந்தமான உறவு நமக்கும் பிதாவுக்கும் இயேசுவின் ரத்தத்தினாலே உருவாகிறது. நான் முந்தைய நிறைய விளக்கம் கொடுத்துருமே. என்னுடைய டிஎன்ஏன்னா என்னுடைய மகன்கிட்ட மட்டும்தான் பார்க்க முடியும். யாரோ ஒருக்கு பிறந்த பிள்ளைக்கு என் டிஎன்ஏ இருக்காது. அத மாதிரி கிறிஸ்துவின் ரத்தம் இயேசு பிதாவாகிய தேவனுடைய ரத்தம். அப்ப அந்த ரத்தத்தால் நான் மீட்கப்படுறதுனால எனக்கு புது டிஎன்ஏ கொடுக்கப்படுது. ஆவிக்குரிய மனுஷனுக்கு புது டிஎன்ஏ வருது. அந்த டிஎன்ஏ கிறிஸ்துவனுடைய டிஎன்ஏ. கிறிஸ்துவனுடைய டிஎன்ஏ ஆகும்போது நான் யாராகிறேன்? தேவனுடைய பிள்ளை ஆகிறேன். அல்லேலூயா. அதான் சத்தியம் அதுக்குள்ள. அப்ப அந்த மீட்பு எனக்குள் உண்டாயிருக்கிறது. அப்படி அவருக்கு சொந்தமானவர்கள், ரத்த சம்பந்தமான சொந்தமானவர்கள், அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். அப்ப இன்னொரு மீட்பு இருக்கிறது. வாட் டு யூ மீன் பை தட் செகண்ட் ரிடெம்ப்ஷன்? இனிதான் மீட்கப்பட்ட ஃபியூச்சர் ரிடெம்ப்ஷன். இனி வரக்கூடிய அந்த மீட்பு என்பது என்ன அப்படி நம்ம பார்த்தோம்னா அதை நம்ம தியானிப்போம். இன்னைக்கு மீட்கப்படுவது என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். அல்லேலூயா. சரி, இப்போ முதல் மீட்புக்கு இயேசுவின் ரத்தம் பயன்படுகிறது. இரண்டாவது மீட்புக்கு பரிசுத்த ஆவியானவர் பயன்படுகிறார். ஆவியானவர் அச்சாரமாக இருக்கிறார். சரிதானா? ஹோலி ஸ்பிரிட் ஹெல்ப்ஸ் இன் தி செகண்ட் ரிடெம்ப்ஷன். வாட் டு யூ மீன் பை செகண்ட் ரிடெம்ப்ஷன்? இரண்டாவது மீட்பு என்பது என்ன அப்படின்னா, ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 23வது வசனம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 23வது வசனம். நாம் இன்னும் காத்திருக்கிறோம். எதுக்கு? இன்னொரு மீட்பு காத்திருக்கிறோம். அந்த மீட்பு என்னது? சரீர மீட்பு. ஆத்தும மீட்பு வந்துருச்சு. சரீரம் இன்னும் மீட்கப்படல. ஆத்தும மீட்படைந்தவங்க ரட்சிக்கப்பட்டவங்க. அவங்க இன்னும் சரீர மீட்பு காத்திருக்கிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நான் மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் இனி பாவம் செய்யக்கூடாது என்று தீர்மானித்திருக்கிறேன். ஆனால் தீர்மானித்ததை நிறைவேற்ற முடியவில்லை. நன்மை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன், ஆனால் தீமை செய்கிறேன். கெட்டதை பேசக்கூடாது, தீமை செய்யக்கூடாது நினைக்கிறேன், ஆனா செஞ்சிடறேன். ஆனா ஆத்ம மீட்கப்பட்டிருக்கிறேன். அந்நிய பாஷை பேசுறேன். ஆவிக்கிற சபையில் அங்கமா இருக்கிறேன். இது கடிதம் யாருக்கு எழுதப்பட்டது? காலையில பரிசுத்தவான்கள் எழுதப்பட்டது. 1 சொல்லுது, எபேசுவில் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளான விசுவாசிகள் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுற கடிதம். This letter was sent to the saints of the Ephesus. எபேசு பட்டணத்தில் இருக்கிற, எபேசு சபையில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்குரிய கடிதம். அப்ப அவங்களுமே இன்னொரு மீட்புக்குத்தான் காத்திருக்கிறோம் என்று அங்கே பவுல் அங்கே தெளிவாய் எழுதுகிறதை பார்க்கிறோம். மீட்கப்படுவார்கள் என்பதற்கு. அப்ப இன்னொரு மீட்பு நமக்கு வர இருக்கிறது. அது என்ன மீட்பு? சரீர மீட்பு என்று 8:23 ரோமர் நமக்கு சொல்லுகிறது. முதல் மீட்புக்கு இயேசுவின் ரத்தம், இரண்டாவது மீட்புக்கு பரிசுத்த ஆவியானவராகிய திரியகத்தின் 3வது நபர் நமக்கு அடையாளமாய் இருக்கிறார். இப்போ சரீர மீட்படைய நம்ம ஆவியினுடைய ஒத்தாசையை நாட வேண்டும் என்று பார்க்கிறோம்.
அப்போ நம்ம முதல் மீட்பு அடையும் போதே நமக்கு ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். வேதம் தெளிவா இருக்குது. எபேசியர் 1 அதே அதிகாரத்தில் 13வது வசனம், நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது, அதோட நிப்பாட்டிக்குவோம். அந்த விசுவாசிகள் ஆன போதுன்னு என்ன அர்த்தம்? ஆத்தும மீட்பு அடைந்த போது, ரட்சிப்பை அடைந்த போது, சரிதானா? அப்படி விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். We have been sealed. When we are saved, we are sealed by the Holy Spirit. எப்ப ரட்சிக்கப்பட்டமோ ரட்சிக்கப்படுகிறோமோ அப்பொழுது பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்பட்டு விடுகிறோம். சீல் பண்ணப்பட்ட முத்திரை போடப்பட்டாச்சு. இந்த முத்திரை என்பது எதற்கு அடையாளம்? அதிகாரத்திற்கு அடையாளம். இட்ஸ் அத்தாரிட்டி. முத்திரை போடப்பட்டது எதற்கு அடையாளம்? இட் இஸ் ஐடென்டிட்டி. அது அடையாளம். அது ஒரு அடையாளம். என்ன நமக்கு தெரியும்? இன்னைக்கு ஒரு வீடு வந்து கவர்மெண்ட் கோர்ட் வந்து ஜப்தி பண்ணு, இந்த வீட்டை ஜப்தி பண்ணிரு, இந்த கம்பெனியை ஜப்தி பண்ணிருன்னு சொல்லி கோர்ட் ஆர்டர் போட்டாச்சுன்னா அந்த வீட்டை போய் யார் ஜப்தி பண்ண போவா? அரசு அதிகாரிகள் போவாங்க. அதற்கான எல்லாம் கொண்டு போய் போலீஸ்காரங்க போய் நின்று பிரச்சனை இல்லாம அந்த டோரை பூட்டி அந்த கேட்டை பூட்டி அதுல ஒரு பூட்டு போட்டு அதை சுத்தி என்ன சுத்துவாங்க? ஒரு வெள்ளை கலர் துணியை சுத்தி அதுல என்ன வைப்பாங்க? அரக்கு வைப்பாங்க. அரக்கு மேல என்ன குத்துவாங்க? சீல் குத்துவாங்க. அப்ப இந்த குத்தப்பட்ட அந்த சீல் போட்ட பிறகு அந்த கதவை திறக்க, அந்த கேட்டை திறக்க, பூட்டை திறக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை தவிர வேற யாருக்கும் உரிமை இல்லை. செஞ்சா அது சட்டப்படி குற்றம். அதே மாதிரி நீங்களும் நானும் சீல் பண்ணப்படுகிறோம். we are being sealed by the Holy Spirit. அப்போ இந்த முத்திரை எனக்கு அந்த முத்திரை எதை காமிக்குது அப்படின்னா, எந்த அதிகாரி போட்டது? இந்தியன் கவர்மெண்ட் சீல் இருக்குதா? தமிழ்நாட்டு சீல் இருக்குதா? சென்ட்ரல் சீலா, ஸ்டேட் சீலா? தெரியும், அதுல பார்த்தா தெரியும், சரிதானா? அப்ப அந்த சம்பந்தப்பட்டவங்களுக்கு அதுல உரிமை. தமிழ்நாடு கவர்மெண்ட் சீல் அடிச்சிருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை ஓபன் பண்ணா தமிழ்நாடு கவர்மெண்ட்டை கேட்கணும். நீ எனக்கு கீழே தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. கேட்டா தான் அது சரியா இருக்கும். இல்லாட்டி இவங்க அவங்க மேல கேஸ் போடலாம். அது மாதிரி இவங்க போட்ட சீல் அவங்க மாத்தணும்னாலும் இவங்ககிட்ட கேட்கணும். ரெண்டு பேருமே அந்த சீல் அடிச்சவங்ககிட்ட போய் கேட்டு உத்தரவு வாங்கித்தான் அதை ஓபன் பண்ணணும். காவல்துறையே உள்ள போய் நாங்க பரிசோதிக்கிறனாலும் உத்தரவு பெற்று தான் உள்ள போக முடியும். அப்படின்னா சீலுக்கு அதிகாரம் இருக்கிறது. இட் கேரிஸ் ஐடென்டிட்டி, இட் கேரிஸ் அத்தாரிட்டி. அதிகாரத்தை சுமந்து இருக்கிறது. ஆல்சோ இட் கேரிஸ் ஐடென்டிட்டி. அதாவது இது தமிழ்நாடு சீல், இது மதுரை கார்பரேஷன் சீல், இது சென்னை கார்பரேஷன் சீல், என்னதோ அது அங்கே குத்தப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த முத்திரை என்பது அடையாளத்துக்கு அடையாளம், அது அதிகாரத்துக்கும் அடையாளமாக இருக்கிறது. என்ன அடையாளம்? நான் கிறிஸ்துவின் பிள்ளை என்பதற்கு அடையாளம். என்ன அதிகாரம்? நான் இரத்தத்தால் மீட்கப்பட்ட பரலோக வாசி என்கிற அந்த நம்ம லோக்கல் தமிழ் அந்த திமிரு இல்லையா, அந்த திமிருன்னு சொல்றோம்ல, அப்படி அந்த அதிகாரம் எனக்கு இருக்கிறது. அப்ப இந்த அதிகாரம் உடையவர்களை, இந்த அடையாளம், நம்மள பரலோகத்தின் முத்திரை பெற்றிருக்கிறோம். சும்மா ஒண்ணு இல்ல, சும்மா குத்திட்டு போகல. திருத்துவத்தின் 3வது நபர் நமக்குள்ள இருக்கிறாரு. திருத்துவத்தின் 3வது நபர் நமக்குள்ள இருக்கு. அதான் அடையாளம் நமக்கு. அவர் நமக்குள்ள இருக்கும்போது, அந்த முத்திரையை பெற்றிருக்கும் போது பிசாசுக்கு என்ன வேலை? சாத்தானுக்கு என்ன வேலை? செய்வனுக்கு என்ன வேலை? ஏவலுக்கு என்ன வேலை? மாந்திரிகத்துக்கு என்ன வேலை? ஏன் நம்ம அதை பார்த்து பயப்படணும்? பயப்பட அவசியம் இல்லை. என்ன, சமீபத்தில் யூத் மீட்டிங்ல கலந்து கொண்ட ஒரு பிள்ளை, எல்லாம் குடும்பம்லாம் வந்திருக்காங்க. ஒரு கல்லூரிக்கு முதலாண்டு கல்லூரியில் அடி எடுத்து வச்சிருக்கிறான். அப்போ மாமா அம்மான்னு கூப்பிடுவேன், மாமான்னு கூப்பிடுவா. மாமா அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னான். சொந்த பிள்ளைல அப்படி கூப்பிட்டு பழகப்பட்ட குடும்பம், பழகின குடும்பம். அப்போ என்னப்பான்னு, சரி சொல்லுப்பானே, தனியாக அவங்ககிட்ட பேசணும். அப்போ எல்லாரையும் விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி, என்ன சொல்லு மாமா, வீட்டுக்குள்ள ஒரு ஆவி ஏதோ நடமாற மாதிரி எனக்கு தோணுது. அவனை அழுகிறான். பயமா இருக்கு மாமா, நான் படுத்தா தலைமையில் அப்படி நிற்கிற மாதிரி தெரியுது. நான் போர்வைக்குள்ள வந்து மூக்கை தொட்டு பார்க்குது. அது நான் குளிக்க போனால் அங்கே வந்து நிற்குது. நான் தண்ணி குடிச்சேன், அண்ணாந்து குடிச்சா மேலே அப்படி தெரியுது. எனக்கு தூங்கவே முடியல மாமா, இந்த ஒரு மாசமா சரியா தூக்கம் இல்லை, பயமா இருக்கு. வீட்டுக்குள்ள போனாலே கைகால நடுங்குது மாமா. வீட்டுக்கு வெளியே வந்துட்டு நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், காலேஜுக்கு போனா ஒன்றும் செய்ய மாட்டேங்க. பயம். நல்ல கிறிஸ்தவ குடும்பம். அவன் குடும்பத்துல நிறைய ஊழியக்காரங்க வேற இருக்கிறாங்க. எங்க ஊழியத்தோட தொடர்புடைய ஒரு குடும்பம் அது. நிறைய பெரிய முக்கியமான இடத்துல அவங்க ஊழியக்காரங்களா இருக்காங்க. பெரிய பெரிய ஊழியக்காரங்க குடும்பத்தில் இருக்கிறாங்க, அவங்க உறவினர்கள். ஸோ அப்படி இருக்கிற போது, அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்த ஒரு நல்ல பிள்ளை, அருமையான கர்த்தர் பயந்த பிள்ளை தான். அவளுக்கு இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் வருவதற்கு காரணம் என்ன? நான் என்மேல் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியானவரை நான் நம்பவில்லை, விசுவாசிக்கவில்லை, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தவில்லை, அந்த அடையாளத்தை பயன்படுத்தவில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு காவல்துறையை சேர்ந்தவங்க போறாங்க அப்படின்னா, ஒரு இடத்துல பரிசோதிக்க போனா, நீங்க உண்மையில காவல்துறை தானா நம்ம கேட்க நமக்கு உரிமை இருக்குது. நிறைய பேர் இன்னைக்கு ஏமாத்துறாங்க. உடனே அவங்க காமிப்பாங்க, நான் என்ன தான் காமிப்பாங்க. நான் நேரடியாக கேட்டிருக்கிறேன், ஆர் யூ ரியலி போலீஸ்னே கேட்டிருக்கிறேன். போலீஸ்காரங்களை பார்த்தேன். நான் 3 போற வழியில ஒரு செக் போஸ்ட் இருக்கும், மலை ஏற காட் ரோடு ஏற இடத்துல இருக்கும். அந்த இடத்துல போகும்போது ஒரு
அந்த அங்கே ஒரு போலீஸ் பூத் ஒன்று இருக்கும். அப்போ ஒரு கை நிப்பாட்டுறாங்க, வண்டியை நிப்பாட்டுறாங்க, பரிசோதனைக்கு நிப்பாட்டுவாங்க. நிப்பாட்டினோடனே அவங்க சொல்கிறாங்க, இந்த வரை ஏற்றிட்டு போயிருங்க, ஒரு கான்ஸ்டபிள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், என்னை நிப்பாட்டுற நீங்கள் போலீஸ்காரன் என்ன அதிக உரிமை, என்ன அடையாளம் இருக்குது? வர்றவர் மஃப்டியில் இருக்கிறாரு, அவர் பிளைன் க்ளோத்தில் இருக்கார், அவர் போலீஸ்க்கு என்ன அடையாளம் இருக்குது கேட்டேன். நான் ஒன்றுமே என் சண்டையில் எப்படி இருப்பான்னு கேட்கலாங்கன்னு சொல்லல, விளக்கம் கொடுத்தாங்க. நாங்கள் போலீஸ்காரங்க தான் விளக்கம் கொடுத்தாங்க. அப்போ அந்த எனக்கு இருக்கிற அந்த உரிமை, நான் அவரை கேள்வி கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. ஆனால் சிலர் இன்னைக்கு சண்டை போடுவாங்க, அடிப்பாங்க, அதில் வேற. ஆனால் அதே போல ஆவியானவரை பெற்றிருக்கிற நான், எனக்கு எதிரே வருகிற பிசாசை எதிர்த்து நிற்க அதிகாரம் இருக்கிறது. என்னை அடையாளப்படுத்தணும். நான் எப்படி அடையாளப்படுத்தணும்? நான் தேவனுடைய பிள்ளை, இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டவள், பரிசுத்த ஆவியால் முத்திரை போடப்பட்டவள். பொல்லாத பிசாசை, உனக்கு என் மேலையோ, என் அறைக்குள்ளையோ, என் சரீரத்திலோ, என் எல்லைகளிலோ உனக்கு உரிமை இல்லை என்று இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். இதை நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். பண்ணினீங்கன்னா ராத்திரியில் கண்ணாமூச்சி விளையாடுறது, சண்டை போட வர்றது, கடிக்க வர்றது, குத்த வர்றது, அதுல அந்த பிள்ளையோட பாட்டி சொல்லுது, பிரதர் ஒரு மாசமாவே அதே ஸ்டேட்மெண்ட் சொல்லு, ஒரு மாசமாவே 2 கையும் கழுத்துக்கு நெரிக்கிற மாதிரி ராத்திரி வருது. நான் உடனே எழுப்பி ஜெபம் பண்ணிடுவேன், அது மறைஞ்சு போயிடும். அப்ப பிசாசு வர்றான், போராட வர்றான், ஆனா அவங்க ஜெயிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பிள்ளைகிட்ட போராட அந்த பிள்ளைக்கு ஜெயிக்க தெரியல. புரியுதா? ஜெயிக்க தெரியல. அப்போ நீங்களும் நானும் ஜெயிக்க பிறந்தவர்கள். காரணம், கிறிஸ்து ஜெயித்தவர். அவருக்குள்ளதான் இந்த ரட்சிப்பு இருக்கிறது. அவருடைய கிருபையினாலே, இவருடைய ரத்தத்தினாலே எனக்கு ரட்சிப்பு உண்டாயிற்று. அப்ப எனக்கு அதிகாரம் இருக்குது, உரிமை இருக்குது. நான் என்ன செய்யலாம்? இயேசுவின் நாமத்தினால நான் கர்த்தருடைய பிள்ளை என்பதை விசுவாசித்து அறிக்கை பண்ணிக்கொண்டே இருக்க இந்த ஆவிகள் நம்ம நெருங்கவே முடியாது. So positive faith confession plays a major role in deliverance and in subsequent protection. விடுதலை அடைவதற்கும் அந்த விடுதலையை காத்துக்கொள்வதற்கும் இந்த அறிக்கை நமக்கு அவசியமா இருக்கிறது. இப்படி சபையில எல்லாரும் செய்ய தொடங்கிட்டீங்கன்னா சபை சூப்பரா இருக்கும், ஆவியில நிரம்பி இருக்கும். விடுதலை அடைந்த ஒரு சபைக்குள்ள இருந்துகிட்டே இருப்பாங்க. இதை பார்க்கிற மற்றவங்க சபைக்குள்ள தேடி வருவாங்க. அப்ப சபை பெருக ஆரம்பிக்கும். அப்ப நான் சரியாயிட்டேன்னா மற்றவர்கள் உள்ளே வருவதற்கு நான் காரணமாயிருக்கிறேன். அப்ப எனக்குள்ள சில சீர்திருத்தங்கள் கடைசி காலத்துக்கு அவசியமா இருக்கிறது. கடிதம் யாருக்கு எழுதுறாரு? சபையில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுறாரு. இந்த சபை வேதத்தில் கூட எல்லா சபைகளும் பிரசித்தி பெற்ற சபை, இந்த எபேசு சபை. அந்த சபைக்கு எழுதுற கடிதம் இது. அதுலதான் இந்த பாயிண்ட் எல்லாம் அவர் கொடுக்கிறாரு. அப்ப நாமும் ஆவிக்குரிய சபையில் இருந்தாலும் நானும் இந்த நிலைகளுக்குள் கடந்து வரும்போதுதான் நான் உண்மையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறேன். சத்துரு அடுத்த ஆவிகள் மேல் எனக்கு அதிகாரம் வந்து அவைகளை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறேன். அப்ப நான் இளைப்பாறுதல் உள்ள ஒரு வாழ்க்கை, சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கை, விடுதலை அடைந்த ஒரு வாழ்க்கை. இதை மற்றவங்க பார்க்கும்போது, போன மாசம் வரைக்கும் சண்டையா நடந்துச்சு இந்த வீட்டில், எப்ப பார்த்தா ராத்திரி கம்பு கத்தி தூக்கிட்டு பாங்க புருஷன் முண்டாட்டி, இப்ப பாரு நல்லா இருக்காங்கடா. என்ன காரணம்? விடுதலை அடைஞ்சிருக்கிறோம், இது அறிக்கை பண்ணி இருக்கிறோம், இது மேல இந்த அடையாளத்தையும் இந்த அதிகாரத்தையும் பயன்படுத்தி இருக்கிறோம். இதை பயன்படுத்த அறிக்கை பண்ண பேச மற்ற ஆவிகளுக்கு எதிராக பேச நம்மை சுற்றி பேச நாம் ஜெயம் பெறுகிறோம். அல்லேலூயா. சமீபத்தில் நாங்கள் கடந்த 1 மாசத்துக்கு மேல 2 மாசமாவே நாங்கள் சில காரியங்களுக்காக டெய்லி ஜெபிக்கிறோம். காலையில எங்க அதிகாலை ஜெபத்தில் என்ன தெரியுமா, நிறைய செய்வினை ஏவல் பிசாசுகள்லாம் பார்த்து விரட்டி இருக்கோம், இதெல்லாம் பண்ணியிருக்கோம், போயிட்டு போகுது. சமீபத்தில் ஏன்னா நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியம், பர்சனலாக நான் கற்றுக்கொண்ட காரியம் இப்போ இல்லை, சில வருஷங்களுக்கு முன்பதாகவே. எப்போ நான் மேலே வந்து வீட்டு மாடியில் ப்ரேயர் சென்டர் கட்டிட்டோம். அது கட்டுறதுக்கு முன்னால் நான் நைட்டில் போய் மொட்டை மாடியில் ஒரு 2 hours 3 hours நைட்டில் ஜெபம் பண்ணிட்டு இறங்கி வருவேன். ஒரு 10 மணிக்கு போனால் 12 மணி 1 மணி 2 மணி ஆகும் சில நேரத்துல எல்லாம். அப்படி இறங்கி வரும்போது வீட்டை ஒட்டி ஒரு வேப்பமரம் இருக்குது, அடுத்த வீட்டு காம்பவுண்டுக்குள்ள இருக்குது, பக்கத்து வீட்டில். என் கேட், என் கதவை திறக்க நான் உள்ள போகும்போது எதேச்சும் ஒரு நாள் திரும்பி பாருங்க, லைட் வெளிச்சதுல ஒரு உருவம் தெரியுது. ஒரு பறவை, ஆந்த உட்காந்துருக்கு. அது உட்காந்துருக்குது அந்த பக்கம் திரும்பி உட்காந்துருக்குது, ஆனா தலை மட்டும் இந்த பக்கம். என் வீட்டு வாசலையே பார்த்துக்கிட்டா சீரியஸா எடுத்துக்கல போயிட்டேன். டெய்லி பார்க்குறேன், டெய்லி ஜெபம் வரும். ஒரு 10 நாளாக பார்க்குறது அங்கேயே உட்காந்து என் வீட்டே பார்த்துக்கிட்டு இருக்குது. எனக்கு இந்த ஒரு 10வது நாள் எனக்கு அது உள்ள சுருக்குன்னு குத்துச்சு. சம்திங் ராங். இது சாதாரண ஆந்தை இல்லை, இது பிசாசனுடைய ஏஜென்ட்னு என் உள்ளத்துல பட்டுச்சு. நீங்க நம்புறீங்களான்னு தெரியாது, பட் நான் நம்புறேன். சரியா? நான் என்ன விளக்கம் கொடுக்குறேன். அப்போ அன்றைக்கு நான் இன்னும் உடனே வீட்டுக்குள்ள தண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டு வந்து ஜெபம் பண்ணி இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன்னு அந்த மரத்து மேல தெளிச்சிட்டேன். மறுநாள் பார்க்குற அந்த ஆந்தை எங்க காணோம், அதுல இருந்து இன்ன வரைக்கும் காணும். அல்லேலூயா. இதே மாதிரி வீட்டுல இருந்து மாடி 2 இப்படி ஏறி அப்படி போன உள்ளுக்குள் பிரேஸ் மேல மாடி ஏறி அந்த ஸ்டெப்ஸ்ல ஒரு பெரிய ஈ உட்காந்துருக்கும்.
ஜோக்கா இருக்கா? இல்லை யோசித்து பாருங்க, பைத்தியக்காரத்தனமா தெரியும். பெரிய ஈ உட்காந்துரும். சரி, இந்த பெரியன்னு சொல்லுவோம்ல, அந்த பெரிய வந்து ஒத்த ஈ உட்காந்துருக்கும். இதே மாதிரி தான் முதல்ல ஒன்றும் தெரியல, அது அதே இடத்துல டெய்லி உட்காந்துரு. கால் நான் போகும்போது அந்த கொஞ்ச நாள் கழிச்சுமே உள்ளத்தில் ஏதோ சம்திங் ராங், இது பிசாசனுடைய ஏஜென்ட். இப்போ யார் தான் ஏஜென்ட் இல்லைன்ற மாதிரி நினைவு வரலாம். பட் இட்ஸ் ஃபேக்ட். நான் செருப்பு கழுத்தி ஒரே அடி அதை அடிச்சு போட்டேன். சரியா? இது நான் செஞ்ச காரியம். இது மாதிரி 2-3 காரியங்கள். ஆனால் நான் அதை விட்டு சீரியஸாக எடுத்துக்கலாம். நான் எங்கேயும் பிரசங்கமும் பண்ணுறேன், நீ தான் இங்கேயும் சொல்கிறேன். சமீபத்திலே ரெய்னார்ட் போங்கே அவருடைய செய்தியோ குறுஞ்செய்தியை நான் கேட்டேன். அந்த செய்தியில் அவர் சொல்றாரு, மிருகங்களையும் பறவைகளையும் ஜீவராசிகளையும் சாத்தான் தன்னுடைய ஏஜென்டாக பயன்படுத்துவான். உங்க வீட்டை காவல் காக்க, உங்களை காவல் காக்க, பதிவிடை வைக்க, எப்ப ஜெபிக்கிறீங்க, எப்ப எழும்புறீங்க, யார் கூட பேசுறீங்க, டிவியில் என்ன பார்க்குறீங்க, எந்த சீரியல் பார்க்குறீங்க, எதை விரும்புறீங்க, எப்போ உங்களுக்குள்ள சண்டை வருது, எதனால வருது, எப்போ கிளம்பி எங்கே போகிறீங்க, போகிற இடத்துல நீங்கள் யாரை சந்திக்கிறீங்க அப்படின்னு வீட்டில் பதிவிடை இருக்கவும், காவல் பண்ணவும், கண்காணிக்கவும், பின்தொடரவும் சில மிருகங்களை தன்னுடைய ஆவி அது மேலே வச்சு பயன்படுத்துவானா. அதுக்கு நமக்கு எங்கே பைபிள் ஆதாரம் இருக்குது அப்படின்னா, ஏதேன் தோட்டத்தில் சர்ப்பத்தை பயன்படுத்தினா சாத்தான், ஆதாரம் இருக்கு. அதே மாதிரி சாத்தானை யோபுவை கண்காணிக்க சுற்றி நடந்தான். அவன் வந்து எல்லா இடத்துலையும் ஒரு நேரத்தில் இருக்க. நம்ம ஆண்டவர் ஆம்னி பிரசன்ட் காட், சர்வ வியாபி, என்ன இடத்துல எங்கே இருப்பாரு. ஆனா சாத்தான் அப்படி இருக்க முடியாது, தள்ளப்பட்ட தூதன். ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். அதனால அவன் என்ன செய்யறான்? ஏஜெண்டுகளை அனுப்புகிறான். இது மிருகங்கள் வடிவிலே அவன் அனுப்புகிறான். பூனை எங்கேயோ படுத்த நம்ம வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவர் சொல்றாருங்க, நானாச்சும் சின்ன ஊழியக்காரன், ஜுஜிபி விட்டுருங்க, உலக பிரசித்தி பெற்ற ஊழியக்காரன் சொல்றாரு. வீட்டுக்குள்ள இருக்கிற சிலந்தியை வைத்து கூட சாத்தான் உங்களை கண்காணிப்பான்னு சொல்றாரு. எத்தனை வீடு ஒட்டடி அடிக்காம இருக்குது? இன்னைக்கு போய் அடிச்சிருங்க முழுசு. சொல்றால சிங்கம், மிருகம் கர்ச்சிக்கிற சிங்கம் போல அடையாளம் வருது பார்த்தீங்களா? அப்போ மிருகங்களை பயன்படுத்துவான், பறவைகளை பயன்படுத்துவான், அதே மாதிரி ஜீவராசிகளை பயன்படுத்துவான் என்பதிலே சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது புத்தியனமோ பைத்தியக்காரத்தனமோ, இஃப் ஐ சீம்ஸ் கிரேசி, நோ ப்ராப்ளம். நீ உங்களுக்கு பார்வைக்கு நான் பைத்தியமா தரலாம், ஆனால் அது உண்மை என்பதை நான் வீட்டில் அனுபவிச்சிருக்கிறேன், ஊழியத்தில் அனுபவிச்சிருக்கிறேன். அவர் சொல்லி கேட்டேன். நான் இப்போ நான் என்ன செய்யறேன், 1 மாசமா இப்படிப்பட்ட எதிர் வல்லமைகளை டெய்லி அதிகால ஜெபத்தில் ஜெபிக்கும் போது, நான் அந்தகார வல்லமை கடிஞ்சு ஜெபிப்பேன் டெய்லி காலைல. இப்போ இதை சேர்த்துக்கிறேன். யார் யார் வீட்டுகளில் காவலாக, கண்காணிப்பாக, என்ன சொல்றது, பதிவடையாக, பின்தொடர்வதாக எங்கள் காரியத்தை அவர் சொல்றாரு. டேட்டா நம்மகிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி இன்டெலிஜென்ஸ் அனுப்புற மாதிரி அங்கே ரிப்போர்ட் அனுப்புவானா. இன்டெலிஜென்ஸ் பியூரோ, ஐபி இருக்குல்ல, இந்தியாவுடைய அந்த ரகசியங்கள் எடுத்து சொல்ற, மேல் இடத்துக்கு சொல்றக்கூடிய காரியம், அது அந்த மாதிரி செயல்படுவான பிசாஸ். அப்படி செட்டப் வச்சிருக்கானா. அப்போ அப்படி போகக்கூடிய காரியத்துக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சோம். நம்புறீங்களான்னு தெரியாது, இந்த ஜெபிச்ச 1 மாசத்துக்கு இடையில எனக்கு அநேக ஊழிய வாசல் எடுத்து திறக்கிறது. அநேக ஊழிய வாசல், மறுக்கப்பட்ட இடங்களை வாசல் திறக்குது எனக்கு, தடை செய்யப்பட்ட இடத்துல எனக்கு வாசல் திறக்குது எனக்கு. எத்தனையோ வருஷத்துக்கு வந்து ஒரு பாஸ்டர் பார்த்தேன். அவர் போன வாரம் கூப்பிட்டு, ஐயா இன்னும் அக்டோபர் 1 வாரத்தில் 3 நாள் கன்வென்ஷன் வாங்கன்னு கூப்பிடுறாரு. இதெல்லாம் சற்றும் எதிர்பார்க்காத காரியங்கள். இந்த 2025 வெளிநாட்டுக்கு ஊழித்து போவேன்னு 3 பேர் தீர்வு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு பாஸ்டர்னு சொல்லியிருக்காரு, இதை கொடுத்து சொல்லியிருக்காரு. 3 பெரிய பெரிய ஊழியக்காரர் சொன்னாங்க. ஒருத்தர் ரொம்ப சீனியர் ஊழியக்காரர் ஒருத்தர். அவர் நான் முன்ன பண்ண பார்த்ததே இல்லை. ஒரு ஏஜி சர்ச்சு கோயம்புத்தூர்ல கன்வென்ஷன் போயிருக்கு. இந்த ஏஜி சர்ச்சுடைய பாஸ்டருடைய அண்ணன், மூத்த அண்ணன், அவர் அந்த பாஸ்டர் மூத்த அண்ணன். அவர் கேரளா இருக்கார், ட்ரிவாண்டத்தில். அங்கே கோயம்புத்தூர் ஊழியத்துக்கு வந்தவர், என்ன அவங்க தம்பி வீட்டுக்கு வந்தவர். இவன் ஊழியம் முடிஞ்சு திரும்புகிற நாள் சாப்பிட்டு முடிச்ச உடனே வந்து என்னை கூப்பிட்டு உட்கார வச்சார். தம்பி இங்கே வா உட்கார அப்படின்னார். இது டேபிள், அவர் இங்கே உட்காந்துருக்காரு, நான் இங்கே உட்காந்துருக்கிறேன் மூலையில். என் கையை பிடிச்சி வச்சுக்கிட்டார். கையை பிடிச்சிட்டு அவர் அப்படி அந்நிய பாஷையில் பேசிட்டு சொல்றாரு, இந்த 2025 கர்த்தர் வெளிநாட்டுக்கு கொண்டு போவார். அல்லேலூயா. நான் முந்தையே சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி பெரிய ஆசையெல்லாம் இல்லை. கர்த்தர் கொடுத்தா கண்டிப்பாக போவதில் சந்தேகம் இல்லை. அப்போ இந்த காரியத்தில் நம்ம என்ன தெரிந்து கொள்கிறோம்? இப்படிப்பட்ட ஊழியங்களை தடை விதிக்க சத்துரு என் வீட்டில் காவல்காரனாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. என் வீடு இயேசுவின் ரத்தம் பூசப்பட்ட வீடு தான், டெய்லி தான் நான் செய்கிறேன். என் கேட்டில் கை வச்சு இயேசுவின் ரத்தத்தை பூசுறேன். ஆனால் வெளியிருந்து என்னை காவல் காட்டுக்கிட்டு எங்கே போகிறேன், எங்கே வர்றேன், என்ன பேசுகிறேன், யார்கிட்ட பேசுகிறேன், எப்படி பழகிறேன், உண்மையாக பழகிறேன்னா, பொய்யா பழகிறேன்னா, நன்மையாக பழகிறேன்னா, தப்பாக பழகிறேன்னா, எல்லாவற்றையும் கண்காணிக்கிறான். கண்காணித்து எனக்கு வரக்கூடிய நன்மைகளை, என் பாவங்கள் தடை செய்வதை போல அவைகளெல்லாம் சுட்டி காட்டி எனக்கு வர வேண்டிய நன்மைகளை தடை செய்ய அவன் என்றைக்கு முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கிறான்.
இதை கேட்ட நீங்க இனிமே நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி மிருகங்கள், ஜீவராசிகள், பறவைகள் என் வீட்டை அப்படி சுற்றி இருக்குமானால் எனக்கு தெரியுதோ மரத்துக்குள்ள உட்காந்து நமக்கு தெரியாது. அப்படி இருந்துச்சுன்னா இயேசுவின் நாமத்தினால அவைகளை கடிந்து கொள்கிறேன். நான் கர்த்தருடைய பிள்ளை, இரத்தத்தால மீட்கப்பட்டவள், இனி மீட்கப்பட்டவன், நான் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றவன், அதனால என் மேல் ஜெயம் எடுக்க அவைகளுக்கு உரிமை இல்லை என்று இயேசுவின் நாமத்தில் பேசுறேன்னு நீங்க கடிஞ்சு அபிஷேகத்தில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணீங்கன்னா இவையெல்லாம் விலகும், நன்மைகள்லாம் உள்ளவர். இது எல்லையை விட்டு வெளியே போகும், நன்மையெல்லாம் உள்ளுக்குள்ளவர். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். அப்ப இதை நம்ம அறிக்கை பண்ணணும். ரைட், முதல் மீட்பை பெற்றிருக்கிறோம். முதல் மீட்பின் வழியில எனக்கு பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்படுதல் என்ற ஆசீர்வாதம், அதிகாரமும் பரலோகத்தின் அடையாளமும் என் மேலே கொடுக்கப்பட்டாயிற்று. இப்போ 14 வசனத்துல அவருக்கு சொந்தமானவர்கள் யார்? முதல் மீட்பை பெற்றவர்களும் பரிசுத்தாவினாலே முத்திரை போடப்பட்டவர்களுமாகிய அவர்கள் கிறிஸ்துவனுடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக இன்னொரு மீட்புக்குள்ளே பிரவேசிக்கிறாங்க என்பதற்கு ஆவியானவர் தாமே சுதந்திரத்தின் ஆச்சாரமாக இருக்கிறார். ஆவியானவர். இப்போ சரீர மீட்புக்கு யார் அடையாளமா ஆச்சாரமா இருக்கிறது? ஆவியானவர். ஆச்சாரம் என்ன அர்த்தம்? டெபாசிட். முந்தி சொன்ன டெபாசிட். ஒரு வீடு வாங்குறீங்கன்னா டெபாசிட் பண்றோம். சொல்லியிருக்கேன் முந்தி இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த வார்த்தை நினைவு இருக்கா உங்களுக்கு? இல்லை. டெபாசிட்னா அட்வான்ஸ் பண்றோம். நான் வீடு வாங்கும்போது அட்வான்ஸ் பண்ணி வாங்கினேன். நம்ம எதுனாலும் லேண்ட் வாங்குறோம், 10,000 அட்வான்ஸ், 50,000 அட்வான்ஸ் கொடுக்குறோம். அந்த வீடு எனக்கு தான் சரி, ஒரு சின்ன அக்ரிமெண்ட் போட்டுக்கிறோம். அப்புறம் காசு வந்த பிறகு எல்லாம் செட்டில் பண்ணி பர்மனெண்ட் போட்டுக்கிறோம். அது மாதிரி இந்த உலகத்திலே நான் ரட்சிக்கப்படும் போது எனக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியான முத்திரையாய் கொடுக்கப்பட்டவர். இட் இஸ் ஒன்லி an advance, only a deposit. இனி இது நம்ம ஆவியில வளர 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 அந்த ஆவியானவர் என் சரீரத்தை மறுரூபமாக்கி பரலோகத்தில் சேர்த்துருவார். அதுக்கு அடையாளம் எங்க இருக்கு நமக்கு? எபேசியர் 2 கொரிந்தியர் 3:18. 2 கொரிந்தியர் 3, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் 3:18. 2 கொரிந்தியர், நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால், எந்த கர்த்தர்? பரிசுத்த ஆவியானவராகிய கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே, எந்த சாயலாகத்தானே? ஆதாம் ஏவாள் இழந்து போன தேவ சாயலை மறுபடி மகிமையின் சாயலை பெற்றுக்கொண்டுள்ள சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபமாகிறோம். இதுதான் சரீரம் மீட்கப்படுதல். இந்த மீட்பு என்னுடைய மரணத்திலே அல்ல, கிறிஸ்துவின் ரகசிய வரையில தான் இந்த மீட்பு நிறைவேறும். மரித்து போனவர்கள் உயிரோடு எழும்பி சரீரம் மறுரூபமாக்கி பரலோகத்துக்கு போகும். உயிரோடு இருக்கிற நாம என்ன செய்வோம்? மகிமை அடைந்து பரலோகத்துக்கு போகும். அப்ப சரீர மறுரூபம் அடைவல் தான் சரீர மீட்புக்கு அடையாளம். இந்த மறுரூபம் அடைஞ்சிருச்சுன்னா என்ன அர்த்தம்? சரீரத்தை மகிமை சூழ்ந்து கொள்ளுகிறது. இந்த சரீரம் மாம்ச சரீரம் மகிமையின் சரீரமாய் மாறுகிறது. மாம்ச சரீரம் என்ன செய்து? ரட்சிக்கப்பட்ட பின்பு என்னை பாவத்துக்குள்ள கொண்டு போகுது மாம்ச சரீரம். The flesh takes me into the realm of sin even after my salvation. ரட்சிக்கப்பட்ட பிறகும் இந்த மாம்சம் என்ன பாவத்தின் எல்லைக்குள்ள இழுத்துட்டு போகுது. பாவம் செய்ய வைக்குது, தூண்டுது. நன்மை செய்ய நினைச்சாலும் செய்ய விட மாட்டேங்குது. ஆனால் இந்த ஆவிக்குரிய சரீரமாகிய மாம்ச சரீரத்தை மகிமையின் சரீரத்தை பெற்றுக்கொண்டா இந்த மாம்ச சரீரம் அடங்கி போய் இல்லாமல் போகிறது. இந்த மகிமையின் சரீரத்தை பெற்றுக்கொள்றவங்க மட்டும்தான் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியும். அப்ப இந்த மகிமையின் சரீரத்தை எப்ப நம்ம கொடுப்பார்னா பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் போதுதான் கொடுப்பார். அது வரை இந்த மாம்ச சரீரத்தை இருந்துகிட்டு இருப்போம். ஆனா மகிமையின் மேல் மகிமை அடைஞ்சிக்கிட்டே இருப்போம். ஒவ்வொரு பாவத்தை விடும்போதும் ஒரு மகிமை நமக்கு கொடுக்கப்படும். 2 பாவத்தை விட்டுட்டா அடுத்த ஒரு மகிமை, அடுத்த பாவம் அடுத்த ஒரு மகிமை சேர்ந்து கொண்டே இருக்கும். எப்ப முழுமையா பாவத்துக்கு விலகுவோம்? மறுரூபம் அடையும் போது தான் விலகுவோம். அப்ப நம்ம பரலோகத்துக்குள்ள போயிடுவோம். அங்கே பாவம் இல்லை, அங்கே சாபம் இல்லை, அங்கே கண்ணீர் இல்லை, அங்கே வியாதி இல்லை, அங்கே மாம்சத்துக்கு இடமே இல்லை. ஒட்டுமொத்தம் ரைட். ஓகே. இந்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட உடனே அந்த ஆவியானவர் முத்திரை எனக்கு எதை அடையாளப்படுத்துதுன்னா அது எனக்கு அடையாளமாக டெபாசிட்டா இருக்கு. எதற்கு அடையாளப்படுத்துதுன்னா அதைத்தான் 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு புத்திர சுவிகாரராகும்படி முன்குறித்தார். புத்திர சுவிகார அடாப்ஷன் நாங்க தொடங்கிருச்சு. எப்ப ஆவியானவரை பெற்றனோ, எப்ப ரத்தத்தால் மீட்கப்பட்டனோ, எப்ப ஆவியானவரை பெற்றனோ நான் யாராய் மாறிவிட்டேன்? தேவனுடைய பிள்ளையாய் மாறிவிட்டேன். ஆனா பிள்ளையா மாறினாலும் எங்க தான் வாழ்றேன்? உலகத்துல தான் வாழ்றேன். உடனே நான் பரலோகத்துக்கு போயிடல. அப்ப உலகத்துல வாழ்ற வரைக்கும் நான் சொல்லுகிற ஒரு வட்டம் முதல் மீட்பு, 2வது வட்டம் இன்னொரு வட்டம், 2வது மீட்பு இன்னொரு வட்டம் போட்டுக்குவோமே. இப்ப நம்ம வாழ்றது எப்படின்னா முதல் வட்டம், இந்த வட்டத்தை தூக்கி இந்த வட்டத்துக்கு நடுவில் வைப்போம், பகுதி வட்டத்துக்கு வச்சுக்குவோம். 2 இணைகிற ஒரு பகுதி இருக்குல்ல, இப்படி இது ஒரு வட்டம் இது ஒரு வட்டம், 2 இணைகிற இப்படி ஒரு பகுதி இருக்கு இல்லையா, அந்த பகுதிகள் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன அர்த்தம்? உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பரலோக வாசியாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
உலகத்துல வாழ்றோம். முதல் வட்டம் உலகம்னு வச்சுக்கோங்க, ரெண்டாவது வட்டம் மீட்கப்பட்ட வட்டம். ரெண்டு சேர்ந்து உலகத்துல ஓடுற ஓட்டம் தான். ஆவியை பெற்றுட்டோம், முதல் மீட்பு, ஆவியை பெற்றாச்சு. அப்படி உள்ளவங்க உலகம் இது, பரலோகம் இது. உலகத்துல வாழ்றோம், ஆனா பரலோக வாசியா வாழ்றோம். அப்ப ரெண்டுக்கு நடுவில் நம்ம நிக்கிறோம். பரலோகத்துக்கு முழுசா போகல, உலகத்துல முழுசா வாழவும் முடியாது. ரெண்டுக்கு நடுவில் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. புரியுதா, புரியலையா? அப்ப முதல் வட்டத்திலிருந்து நம்ம முழுமையா இரண்டாவது வட்டத்திற்குள் போவதுதான் பரலோகத்தை சுதந்திரிக்கிற அனுபவம். இது ரெண்டுக்கு இடையில நம்முடைய ஓட்டத்தில் நம்ம யாரா இருக்கிறோம்னா, மீட்கப்பட்ட சுவிகார புத்திரர்களா இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சுவிகார புத்திரர்னா என்ன? புத்திர சுவிகாரம்னா என்ன? 8ஆம் அதிகாரம், அதாவது ரோமர் 8ஆம் அதிகாரத்தின் 15வது வசனத்துக்குள்ள போவோம். சற்று வேகமாய் போலாம். ஐயாட்ட கொஞ்ச நேரம் தான் எக்ஸ்ட்ரா பெர்மிஷன் கேட்டிருக்கேன் நான். இப்போ ஐயா சொல்லிட்டாங்க நான் ஸ்நாக்ஸ் பண்ணுறேன்னு, அப்புறம் என்கிட்ட லஞ்சு கேட்டுருவீங்க நீங்க ஹிந்தி போனா. ஓகே. ம் 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 பார்த்தீங்களா? அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அவன் பெற்றுக்கொண்டிருக்கிற ஆவி என்ன ஆவி? புத்திர சுவிகாரத்தின் ஆவி. இந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெறாதவர்கள் பிதாவை அப்பான்னு கூப்பிட முடியாது. இந்த இடத்துல போட்ட அப்பா என்ற ஆங்கில வார்த்தை ஏபிபி அப்பா இல்லாட்டி அப்பான்னா அது அருமைய வார்த்தை. தகப்பன் என்பதற்கு அருமைய வார்த்தைன்னு சொல்றாங்க. ரைட். இப்போ அடாப்ஷன் என்ன அப்படின்னா, கிறிஸ்தவத்தில் உலகத்தில் அடாப்ஷன் நிறைய இருக்குது. அது நம்ம எடுக்க வேண்டாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் செஷன்ல கொஞ்சம் பேசினேன் நான். ஆவிக்குரிய அடாப்ஷன் அப்படின்னா, இன் கிறிஸ்டியன் தியாலஜி, adoption is the admission of a believer into the family of God. கிறிஸ்தவ இறையலில் ஒரு விசுவாசி தேவனுடைய குடும்ப உறுப்பினராக சேர்த்து கொள்ளப்படுவதே புத்திர சுவிகாரம். ஒரு விசுவாசி தேவனுடைய குடும்பத்தில் ஒருவராய் சேர்த்து கொள்ளப்படுகிற நிகழ்வு இருக்குதே, அதுதான் புத்திர சுவிகாரம். அதற்கு குமாரனுடைய இரத்தத்தால் மீட்பும் திரியகத்தின் 3ஆம் நபராகிய பரிசுத்த ஆவியினாலும் நம்ம இணையும் போது கர்த்தர் நம்மை பிள்ளையாய் ஏற்றுக்கொள்கிறார். அல்லேலூயா. ரைட். அதான் புத்திர சுவிகாரம். இன் கிறிஸ்டியன் தியாலஜி, அடாப்ஷன் இஸ் தி அட்மிஷன் ஆஃப் எ பிலீவர் இன்டு தி ஃபேமிலி ஆஃப் காட். சரி. இப்போ ஆண்டவர் டாக்டர் ஐரி அப்படின்னு சொல்ல ஒரு வேத வல்லுநர் சொல்றாரு, தி ஆக்ட் ஆஃப் காட் that places the believer in his family as an adult son. பிதாவாகிய தேவன் என்ன செய்யறாரா? ரட்சிக்கப்பட்டவன் 50 வயசுல ரட்சிக்கப்படலாம், 30 வயசுல ரட்சிக்கப்படலாம், 15 வயசுல ரட்சிக்கப்படலாம், தெரியாது. எந்த வயசுல ரட்சிக்கப்பட்டானோ அந்த வயசுல அப்படியே தன் பிள்ளையா ஏற்றுக்கொள்றார். அவனை 60 வயசுல கூட அப்படியே அவனை அப்படியே ஏற்றுக்கொள்றார். ஏற்றுக்கொள்வது அடல்ட்டா தான் ஏற்றுக்கொள்றார். நம்ம we become adultly அந்த இடத்துல family as an adult son. ஒரு வயது வந்த வாலிபனாக மனிதனாகத்தான் நம்மை பிதா தன்னுடைய குடும்பத்தில் சேர்த்து கொள்ளுகிறார். ஆனால் at the same time he is born into the family of God as a child who needs to grow and develop. மறுபடி பிறந்தவர்கள் பிறந்த வயசோட அடல்ட்டாவே பரலோகத்தில் சேர்த்துக் கொள்ளப்படுறாங்க பிள்ளையா. ஆனா அவர்கள் அடல்ட்டா இருந்தாலும் வயது வந்தவர்களா இருந்தாலும் மறுபடி பிறந்திருக்கிறபடியினாலே புதிதாய் பிறந்த பிள்ளைகளாக கருதப்பட்டு ஆவிக்குரிய வளர்ச்சி அடைய அழைக்கப்படுகிறார்கள். சரீர வளர்ச்சி இருக்கு எனக்கு, நான் பெரிய ஆளு, அவர் என்னோட வளர்ந்தாலும் இவர் நல்லா வளர்ந்தாலும் இல்லையா, நீங்களாம் நம்ம வளர்ந்தவங்களா இருக்கிறோம். ஸோ அந்த வளர்ச்சி அல்ல, அது மாம்ச வளர்ச்சி. இப்ப மறுபடி பிறந்துட்டேன்னு சொல்றேன், ஆவிக்குரிய பிறகு born again கிறிஸ்டியன், மறுபடி பிறந்தேன், பீயிங் born again எல்லாம் சொல்லியிருக்கேன் நான். அந்த மறுபடி பிறந்தவர்கள் அடல்ட்டா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் எந்த வயதில் இருந்தாலும் பரலோகத்தில் அப்படியே ஆண்டவர் சேர்த்து கொள்றாரு. ஆனா பிள்ளை என்ற கருத்தில் தான் சேர்க்கிறார். நீ நியூபார்ன், இன்னைக்கு தான் பிறந்திருக்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிற, இனி நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சரிதானா? His position is one of full privilege. His practice involves growth in grace. பரலோகத்தினுடைய பொசிஷன் எப்படி தெரியுமா இருக்கும்? புதுசா பிறந்தவங்க ரட்சிக்கப்பட்ட புத்திர சுவிகாரம் பெற்றவங்களுடைய பொசிஷன் என்ன அப்படின்னா, his position is one of full privilege. எல்லா அனுகூலங்களும் எனக்கு உரிமை இருக்குது, எல்லாம் அனுபவிக்க அதிகாரம் இருக்கு பரலோகத்துல. ஆனா இந்த உலகத்தில் நம்ம எப்படி வாழணும்னா, கர்த்தருடைய கிருபையிலே வளர்கிறவர்களாய், வசனத்திலே வளர்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி வளர வளர பரலோகத்தின் பிள்ளையா அந்த காலம் வரும்போது கர்த்தர் நம்மை அப்படியே பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளுகிறார். ரைட். In order to become a part of God's family, தேவனுடைய குடும்பத்தில் ஒருவராய் மாற வேண்டுமானால் என்ன 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 கோட்பாடு, என்ன கொள்கை, என்ன சட்டத்திட்டம் இருக்குன்னா, accepting Christ through faith, விசுவாசத்திலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுதல். யோவான் 1:12 தான் சொல்லுது,
வாஸ்த 1:13 எபேசியர் தான் நிறைய வசனங்கள் சொல்லுது. விசுவாசத்தில் கிறிஸ்துவை ஏற்று, அவர் தான் தெய்வம், அவர் தான் ரட்சகர், அவர் தான் ஆண்டவர், அவர் தான் கர்த்தர், வேற யாரும் இல்லை. அந்த விசுவாசத்தான் விசுவாசம். சும்மா இயேசுவையும் விசுவாசிக்கிறேன், இயேசுவையே விசுவாசிக்கிறேன், இயேசுவை மட்டுமே அதான் அதோட விசுவாசம். அப்ப அக்செப்டிங் கிரைஸ்ட் த்ரூ ஃபெய்த் நம்பர் 1 and thereby receiving the Holy Spirit is essential. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். அதாவது நான் முத்திரை போடப்பட்டுட்டேன், ஆனா பரிசுத்த ஆவியில் வளருகிறவனாக இருந்து வளர்ந்து கொண்டே டெவலப் ஆகிட்டே போக வேண்டும் என்று சொல்றாங்க. அதாவது அடாப்ஷன் டிமாண்ட்ஸ் அக்செப்டன்ஸ் அண்ட் அனாயிண்டிங். ஒரு தத்தெடுத்தல் புத்திரனாய் அதாவது பரலோகத்துல தத்தெடுக்க புத்திர சுவிகாரம் பெற்றுக்கொள்ளுதல் என்பது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுதலும் அபிஷேகம் பண்ணப்படுதலும் இணைந்த ஒரு நிகழ்வு. 2 இணைந்த ஒரு நிகழ்வு. புரிஞ்சுதா புரியலையா? சந்தேகம்னா கை வைத்துங்க. நான் முடிஞ்ச தமிழ்ல சரியா சொல்றேன், சரிதானா? ஓகே. தேவனுடைய குடும்பத்தில் உறுப்பினர் ஆவதற்கு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். அவ்வளவுதான், சிம்பிள், ரைட்? ஓகே. இப்ப நம்ம பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் புத்திர சுவிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறாராம். வாசித்தீங்கன்னா ரோமர் 9ஆம் அதிகாரத்துல ரோமர் 9:4 வாசிங்க. ரோமர் 9:4. பாத்தீங்களா? புத்திர சுவிகாரம் அவர்களுடைய சொல்றாரு. பழைய ஏற்பாட்டுல கிறிஸ்து வரல, ஆனா அவங்களுக்கு புத்திர சுவிகாரத்தை பிதா வாக்கு பண்ணுகிறார். யாரெல்லாம் தேவ ஜனமா அவங்களுக்கு புத்திர சுவிகாரம் இருக்கிறது. இஸ்ரவேலரும் பழைய ஏற்பாட்டில் பிதாவை விசுவாசித்தார்கள், இயேசுவை விசுவாசிக்கல. இனி வரக்கூடிய நாட்களை உபத்திரவ காலத்திலே முழு இஸ்ரவேலை முழு யூதர்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும். அந்த கிறிஸ்துவின் நாட்களின் 2வது பகுதியில், உபத்திரவத்தின் 2வது பகுதியில் யூதர்கள் எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். அப்போ அவர்களுக்கு புத்திர சுவிகாரம் ஏற்கனவே உரிமை உண்டு. அவங்களது புத்திர சுவிகாரத்தின் உரிமை சிலுவையில் கொடுக்கப்பட்டதை பவுல் அழகா எழுதுகிறார். அது பல இடத்துல ஆண்டவர் சொல்றாரு. யாத்திராகம 4ஆம் அதிகாரத்துல 22-23 சேஷ்ட புத்திரன் அப்படின்றாரு. அப்புறம் 11:1 ஹோசியா 11:1 குமாரன், பல இடத்துல குமாரன், இஸ்ரவேல் புத்திரர். அந்த புத்திரர் என்ற வார்த்தையே தேவனுடைய குமாரன் என்பதற்கு அடையாளம் தான் என்று பார்க்கிறோம், சரிதானா? அப்போ the main criteria for a Jew to become God's child is to keep the law. பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவனுடைய புத்திரராய், சேஷ்ட புத்திரராய் அல்லது இந்த புத்திர சுவிகாரம் பெறுவதற்கு அவங்க செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, நியாயப்பிரமாணத்தை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். நம்ம அப்படி கடைபிடிக்க வேண்டாம், கிறிஸ்துவை நம்பினா போதும். அதான் வித்தியாசம், ரைட்? நியாயப்பிரமாணத்தின் வாழ்ந்து வந்த உண்மையாய் வாழ்ந்து வந்த எல்லாருமே தேவனுடைய புத்திரராக பழைய ஏற்பாட்டில் கருதப்பட்டாங்க. இப்ப நம்ம மறுபடி எபேசியர் 1க்கு வருகிறோம். தேவனுடைய தயவுள்ள சித்தத்தின்படி நாமும் கிறிஸ்துவின் வழியாக புத்திர சுவிகாரத்திற்கு முன் குறிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு நான் சொல்றேன். அந்த வசனத்துக்கு விளக்கம் கொடுக்கிறேன். ஏன்னா தேவன் நம்மை முன் அறிந்திருக்கிறார். 4ஆம் வசனத்துல நம்மை முன்குறிச்சிட்டார். அதான் முதல் முன்னத்துக்குரிய ஆசீர்வாதம். அப்போ எதற்கு குறித்திருக்கிறார்னா, நான் தேவனுடைய பிள்ளை ஆகும்படி, பரலோகத்திலே அவருடைய குடும்பத்தில் ஒரு அங்கமாகும்படி புத்திர சுவிகாரம் என்கிற அந்த அனுபவத்தில் வருவதற்கு முன்குறிச்சு அதை தம்முடைய தயவுள்ள சித்தத்தினாலே கிறிஸ்துவின் வழியாக எனக்கு அதை தந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பழைய ஏற்பாட்டில் அவங்க என்றைக்கு புத்திர சுவிகாரம் குறிக்கப்பட்டுட்டாங்க, எப்ப முழுமை அடைவாங்கன்னா எப்ப இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்களோ அதுக்குள்ள வருவாங்க. நான் எப்ப அதை அனுபவிக்கிறேன்னா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே நான் புத்திர சுவிகாரத்துக்குள்ளே வந்து விடுகிறேன். அல்லேலூயா. சரி, இப்ப அப்படி வருவதற்கு உறுதிப்படுத்த 2 சாட்சிகளை சொல்றாங்க. பரிசுத்த ஆவியும் என்னுடைய ஆவியும் சாட்சி பகருமா. அப்படி வசனம் இருக்கு இல்லையா? ரோமர் 8:16 வாசிங்க. 8:15 ஏற்கனவே வாசிட்டோம். 8:16 வாசிங்க. இல்ல, சரிதானா? 8:16. நல்ல தெரிஞ்சு, நமக்குள்ள ஒரு ஆவி உண்டு, தேவன் தந்த ஆவி. இந்த ஆவியை 2 பேர் ஆக்குப்பை பண்ணலாம். ஒன்னு பரிசுத்த ஆவி, இன்னொன்னு அசுத்த ஆவி. எதுக்கு இடம் கொடுக்கிறோமோ அதை நம்மளை ஆக்குப்பை, நம்ம ஓவர் கம் பண்ணும், நம்ம மேற்கொள்ளும். நம்ம பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டுட்டோம். அப்போ நான் என்னுடைய ஆவியிலே வாழ்ந்து கொண்டிருந்தேன். ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியான எனக்குள்ளே வந்து விட்டார், முத்திரை போடப்பட்டுட்டேன். இப்போ பரிசுத்த ஆவியான என்னுடைய ஆவியை பார்த்து சொல்றாரு, நீ சாதாரண மனுஷாவி இல்லை, கடவுளாய் மூன்றாவது நபராகிய காட் தி ஹோலி ஸ்பிரிட், தேவனாகிய பரிசுத்த ஆவி நான் உனக்குள்ள வந்துட்டேன் என்று நீ இப்ப புத்திரனாய் இருக்கிறாய் என்ற சாட்சியை பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய மாம்ச ஆவியோடு பேசுகிறார், சொல்லுகிறார். தான் அதுக்கு அர்த்தம், சொல்லுகிறார்.
அதனாலதான் சொல்றேன், எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நான் உண்மையிலேயே பிள்ளை என்று எனக்குள்ளே எனக்கு அடையாளப்படுத்தி கொண்டே இருக்கிறதுனால நான் அதை வெளியரங்கமாய் அறிக்கை பண்ண வேண்டும். ஆவியானுடைய பலத்தோடு அறிக்கை பண்ண சத்துருவின் மேல் ஜெயம் எடுத்துக்கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. சரி, நான் வேகமாக போய் கொண்டிருக்கிறேன். ரைட், ஓகே. கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்துக்கு வந்துடுவோம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தின் 4 to 7 வரைக்கும் போகலாம். முக்கியமான வசனங்கள் முழுமையாக உங்களுக்கு புத்திரசேதத்தை குறித்து எல்லா கிளாரிட்டி வந்துடும். 4 to 7, கலாத்தியர் 4 to 7. அந்த நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது சிறியிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியால் அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவி உங்கள் இருதயத்திலே அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறார். நீ புத்திரனை ஆனால் கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய். அந்த சுதந்திரவாளி அதான் அந்த புத்திரன். பழைய ஏற்பாடுல என்ன, சேஷ்ட புத்திரன், தலைமகன் எல்லாம் அவனுக்கு தான். அப்ப கிறிஸ்து நமக்கு மூத்த சகோதரன், நம்ம எல்லாம் பின்னால போறோம். நாமளும் அவர் ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்து அவர் மூலமாய் மீட்கப்பட்ட, அவர் இரத்தத்தால் மீட்கப்பட்ட குமாரரும் குமாரத்திகளுமாய் நம்ம பரலோகத்தில் போறோம். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 6:18 வாசிங்க பார்ப்போம். சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், சாதாரண ஆள் சொல்ல, சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்றாரு, நீ சுவிசேஷத்தை கேட்டு நீ ரட்சிக்கப்பட்டதுனால நான் உனக்கு பிதாவாய் இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாருக்கும் இருக்க மாட்டேன், உனக்கு இருக்கிறேன். அப்ப நான் உனக்கு பிதாவா இருந்தா நீ எனக்கு பிள்ளை என்று சொல்லவில்லை, குமாரனும் குமாரத்தின் ஸ்பெசிபிக்கா சொல்றார். அப்போ we have been accepted as sons and daughters into the family of God, where the head will be, our head is God the Father. சந்தேகம் இருக்கா யாருக்காச்சும்? சந்தேகம் இல்லை, சரிதானா? இந்த புத்திர சுவிகாரம் என்பது பிறப்பின் மூலமாய் வருவதல்ல, பிறப்பின் மூலமாய் வருவதல்ல. அதாவது அதுக்குள்ள கிரேக்க வார்த்தை HUIO, ஹியோதீசியா, ஹியோதீசியா, HUIOTHESIA, ஹியோதீசியா, ரைட்? அதுக்கு என்ன பொருள் விளக்கம் கொடுக்கிறானா, மீன்ஸ் sonship conferred, that is not by birth but through Christ believers become God's sons by adoption. நான் தமிழ்ல சொல்றேன், புத்திர சுவிகாரம் என்பது பிறப்பின் மூலமாய் ஒருவருக்கு கொடுக்கப்படுவதில்லை, வருவதில்லை, மாறாக தேவனுடைய தயவுள்ள சித்தத்தினாலே நமக்கு கொடுக்கப்படுகிற உரிமை. இட்ஸ் அவர் ரைட், உரிமை. அந்த தேவனுக்கு புத்திரன் ஆயிடுச்சுன்னா பரலோகத்தில் நேர்க்க எல்லாமே எனக்கு சொந்தம். இளையகுமாரன் தான் நல்ல உதாரணம். இளையகுமாரன் அப்பா விட்டு பிரிஞ்சு போயிட்டான். அவனுக்கு சொந்தமான எல்லா உரிமையான சொத்தை என்ன பண்ணிட்டான், அவன் பங்கை பிரித்து வாங்கிட்டு போயிட்டான். திரும்பி வரும்போது பங்குல கொஞ்சம் கூட கொண்டு வரல, எல்லாத்தையும் செலவழிச்சு நாரி நாத்தம் எடுத்து தான் வீட்டுக்கு வந்தான். அப்படிப்பட்டவனை பிதா அப்படி ஏற்றுக்கொண்டார், அப்பா அப்படி ஏற்றுக்கொண்டார். ஏற்றுட்டு என்ன பண்ணாரு, வீட்டில் இருக்கிற எல்லாத்திலும் பங்கு கொடுத்துட்டார் திருப்ப. அதே மாதிரி தேவனை விட்டு தூரம் போன என்னை கிறிஸ்துவின் ரத்தத்தாலே மீட்டு கழுவி சுத்திகரித்து எனக்கு ஆவிக்குரிய வஸ்திரத்தை கொடுத்து ஆவிக்குரிய நிலைமை கொண்டு வந்து என்னை சொந்த பிள்ளையாய் கட்டி அணைத்து ஏற்றுக்கொள்ளுகிற பிதாவை நான் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப என்னை ஆண்டவர் தள்ளவே இல்லை. அதனாலதான் இந்த மாசம் எங்க வாக்குத்தத்தமே, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. ஏசாயா 41:9 கடைசி பகுதி எங்களுக்கு ஆகஸ்ட் மாசம் வாக்குத்தத்தம். ரைட். இப்ப இந்த அடாப்ஷன் நிறைய இருக்காரு, கொஞ்சம் விட்டுட்டு போறேன், ஏன்னா எல்லாருக்குமே சொல்லிட்டேன். இந்த புத்திர சுவிகாரத்தை பெற்றுக்கொள்ளுதல், சுவிகார புத்திரர் ஆகிறதுக்கு 3 படிகளை நான் சுருக்கமா சொல்றேன். ஒன்று, God helps us. அல்லது பாயிண்ட் நம்பர் 1, God helps us. புத்திர சுவிகார பெற்றுக்கொள்றதுக்கு தேவன் எனக்கு உதவி செய்கிறார். எப்படி உதவி செய்கிறார்? To hear the gospel and to become believers. சுவிசேஷத்தை கேட்கவும் விசுவாசிகளாய் மாறவும் எனக்கு உதவி செய்கிறார். காலையில் நான் சொன்னேன், எதுவுமே என்னால் ஆகிறது இல்லை, கிருபையினாலே. எப்படி ரட்சிக்கப்பட்ட? கிருபையினாலே. ஆமா, நான் காலைல சொன்னேன். அப்ப நான் என்ன சொல்றேன், நான் விசுவாசி, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சேன், நான் ஏற்றுக்கொண்டேன். அப்ப அதுல யார் வர்றா? நான் தான் வர்றேன். நான் ஏற்றுக்கொண்டேன், நான் விசுவாசித்தேன். நான் அதை காலையில சொன்னேன். எபேசியர் 2:8-9 வாசிங்க. எபேசியர் 2:8-9 வேகமாய் குடுன்னு விடுங்க பாப்போம்.
இது கிரியையினால் வேணும். இந்த மனுஷன் கிரியையினால் நான் விசுவாசித்தேன், விசுவாசத்தை ஒரு கிரியா நம்ம காமிக்க முடியாது. ஏன்னா விசுவாசமும் ஆவியின் வரங்களில் உண்டு, அவர் தான் தரணும். விசுவாசமும் ஆவியின் கனிகள் உண்டு, அவர் தான் தரணும். நம்மளால பெற்றுக்கொள்ள முடியாது. நான் வேணா உலகத்தில் ஒரு வீடு வாங்கலாம், ஒரு பேனா வாங்கலாம், ஒரு கண்ணாடி வாங்கலாம், ஒரு பைபிள் வாங்கலாம், ஆனா விசுவாசத்தை வாங்க முடியாது. அப்ப விசுவாசமும் எனக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையின் மேல் இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. அப்ப கிருபையினால், இலவசமாய் கொடுக்கப்பட்ட கிருபையினாலே, இலவசமாய் ஏற்கனவே அருளப்பட்ட விசுவாசத்தினாலே ரெண்டும் இணையும் போது நான் ரட்சிக்கப்பட்டு விடுகிறேன். அப்ப ரெண்டு யாருக்குரியது? தேவனுக்கு. ஒண்ணுமே எனக்கு கிடையாது. ஏன் அப்படி செய்யறாரு? ஒருவனும் பெருமை பாராட்டக்கூடாது. 9வது வசனம், ஒருவனும் பெருமை பாராட்டாதபடி இது உங்கள் கிரியினால் உண்டானதல்ல, நான் விசுவாசத்தின் என்று சொல்வதற்கு உரிமையே கிடையாது. அந்த விசுவாசத்தை நான் தான் உனக்குள்ள கொடுத்தேன், அதனால மேன்மை பாராட்டாது, அது என்னுடையது. அல்லேலூயா. புரியுதா புரியலையா? ரைட். அப்ப ஹெல்ப் பண்றாரு டு ஹியர் த காஸ்பல். 1000 பேர் சுவிசேஷம் பேசுறேன், 1000 பேர் 2000 பேர் 10,000 பேர் 20,000 பேர் உட்காந்துருக்காங்க. நற்செய்தி கூட்டத்தில் பேரின்ப உட்கார்ந்து இருக்கிறான், செய்தி கொடுக்குறேன். கடைசியில் ரட்சிப்பு கை தூக்கினா 10 பேர் தான் தூக்குறான், இல்லை 100 பேர் தான் தூக்குறான் அந்த கூட்டத்தில். பாக்கி எல்லாம் காது இருந்துச்சு இல்ல, அதே வார்த்தையை நான் தானே பேசினேன், அங்கதானே அதே மைக்கு தானே, அதே கிரவுண்ட் தானே, அன்னைக்கு அதே நேரம் தானே. அப்போ யாருக்கு கர்த்தர் உதவி செய்கிறாரோ கேட்கவும் விசுவாசிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் அவர்கள் அதை செய்கிறார்கள். அப்போ இது தேவனிடத்திலிருந்து வருகிற உதவி. God the Father helps me to hear the gospel. சுவிசேஷத்தை கேட்கவும் அதை விசுவாசித்து விசுவாசியாய் மாறவும் எனக்கு அவர் உதவி செய்கிறார். அப்போ என்னுடைய புத்திர சுவிசேஷத்தின் முதல் படி நான் ரட்சிக்கப்படுதல் தேவனாலே ஆகிறது. இரண்டாவது படி, God anoints us. தேவனை தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியினால் இரண்டாவது படி, பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணுகிறார். முதல் படியில் வராதவர்கள் இரண்டாவது படிக்குள்ள வைக்க முடியாது கால். அப்ப இரண்டாவது படிக்குள்ள வருவதற்கு முதல் படியில் வச்சாச்சு, இரண்டாவது படி கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் தருகிறார். மூன்றாவது படி என்ன புத்திர சுவிகாரத்திலே? காட், முதல்ல காட் ஹெல்ப்ஸ், இரண்டாவது காட் அனாயிட்ஸ், மூன்றாவது காட் அட்மிட்ஸ் as a member of his family. தேவன் என்னை அவர் குடும்பத்தில் ஒரு நபராக என்னை ஏற்று சேர்த்துக்கிறாரு. அதான் அடாப்ஷன். அங்கதான் அடாப்ஷன் பூர்ணப்படுகிறது. அல்லேலூயா. இப்ப நம்ம எல்லாம் அடாப்ஷன்ல இருக்கிறோம், ஆனா இன்னும் பூர்ணம் அடையல. குடும்பத்துல ஒரு ஆளா இருக்கிறோம், ஆனா மகிமை அடைஞ்சு குடும்பத்துல போய் சேரணும். ஒரு பிள்ளையை தத்தெடுத்து டாக்குமெண்ட்லாம் முடிச்சாச்சு, கையில் அரசாங்க உத்தரவுப்படி சட்டப்படி எல்லாம் கையெழுத்தெல்லாம் போட்டாச்சு. குழந்தை வீட்டுக்கு வரணும்ல, வந்தா தானே முழுமை அடையுது. அப்ப நாம் எல்லாம் இந்த உலகத்தில் இயேசுவின் ரத்தத்தால் ஆவியால முத்திரப்பட ரெடி. இப்ப செத்தாலும் பரலோகம் இருக்கிற உண்மைதானே இல்லையா? இப்ப செத்தாலும் பரலோகம், இப்ப வந்தாலும் பரலோகம், அந்த நிலையில் இருக்கிற. ஆனா போகணும் இல்ல, போனா தான் அது பூர்ணமடைகிறது. அங்க போய் சேரும் போதுதான். ஏன்னா மாம்சத்துக்கு அங்க இடமே இல்லை. இங்க உலகத்துல மாம்சம் என்னை பாவம் செய்ய வைக்குது, அங்க அதுக்கு இடமே இல்லை. ரைட், ஓகே. அப்ப சரீரம் மீட்படையும் போதுதான் ஒருவருடைய புத்திர சுவிகாரம் முழுமை அடைகிறது. இப்ப அடைஞ்சிட்டோம், புத்திர சுவிகாரத்தில் உரிமையால் நம்ம வந்துருச்சு. ஆனா முழுமை அடைதல் என்பது எப்போது என்று சொன்னால், அது ரோமர் 8:23 படி நம்முடைய சரீர மீட்புக்கு காத்திருக்கிறோம், பிரயாசப்படுகிறோம். உலகத்தில் போராட்டம் இருக்கு, நமக்கு பிரயாசப்பட்ட வசனம் 8:20 அழகா சொல்லும். போராடிக்கிட்டு இருக்கிறோம் அதுக்காக. அந்த நாள் வரும்போது என் சரீர மகிமையின் மேல் மகிமை அடைந்து மீட்டு கொள்ளப்படும் என்பதை நாம் பார்க்கிறோம். நாம் கர்த்தரை விட்டு விலகி போய் நம்முடைய புத்திர சுவிகாரத்தை இழந்து விடாமல் இருக்க, மீட்கப்பட்ட முதல் நிலையிலிருந்து இரண்டாவது நிலையில் நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிற நாம் உண்மையுள்ளவர்களாய், பரிசுத்தமுள்ளவர்களாய், கீழ்ப்படுகிறவர்களாய், வேதம் வாசிக்கிறவர்களாய், ஜபிக்கிறவர்களாய், கர்த்தரோடு நல்ல ஐக்கியத்தில் உள்ளவர்களாய், சபையோடு நல்ல ஐக்கியம் உள்ளவர்களாய். சொல்லிட்டே இருக்காங்க, பாஸ்டர் அங்க 1 லட்சம் ரூபாய், அங்க 1 லட்சம் ரூபாய், ஏறத்தாழ 2 லட்சம் ரூபாய். எத்தனை பேர் கொடுத்துருக்குறீங்க? என் வாலிபர் கூட்டத்துக்கு நான் பட்ஜெட் போட்டேன் 1,75,000 ரூபா. 27 வாலிபர் கூட்டத்துக்கு. நேற்று நன்றி கொடுத்தல சொன்னேன் 1,86,995 ரூபா வந்துருச்சு அப்படின்னு சொன்னேன். நான் நினைச்சதை விட 11,000 ரூபா கூட வந்திருக்கு. எனக்கு செலவதுக்கு தகுந்த கூடி இருக்குது. எனக்கு 2 ஈக்குவலாக தான் ஆல்மோஸ்ட் வந்திருக்குது. இன்னைக்கு இந்த தடவை நிறைய புதிய காரியங்கள் பண்ணேன், அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 20,000 ரூபா கூடுதல் எக்ஸ்பெண்டிச்சர் எங்களுக்கு. அறிவிப்பு கொடுத்தேன், ஜபிச்சுக்கிட்டே வந்தோம். நான் யார்ட்டையும் காசு கொடுன்னு கேட்கல, புக்கெல்லாம் அடிச்சு வீடு போய் காசு கலெக்ட் பண்ணலை. நீ இவ்வளோ கொடு, நீ இவ்வளோ கொடு கேட்கல. கர்த்தர் கொடுக்க செய்தார். அதை மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஆலயத்துக்காக. எத்தனை பேர் கொடுக்குறீங்க? நீங்கள் கொடுக்குறீங்களா? அப்படி நேரம் கேட்குறேன், நானும் கொடுக்குறேன்னு சொல்கிறேன். அல்லேலூயா. சரி, நானே கொடுக்குறேன், நீ கொடுக்கணுமா வேண்டாமா? ஆமாம். சரி, நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா பேசிக்கிட்டு நீ கொடுத்துட்டேன்னு எப்படி பாஸ்? நான் கொடுத்துட்டேன் ஏற்கனவே, நான் ஜிபேல போட்டுட்டேன் 2வது ஆராதனை சமயத்தில். அல்லேலூயா. நீங்கள் இந்த ஆராதனை முடிகிறதுக்கு முந்தி, வெளியே போகிறதுக்கு முந்தி ஜிபே தட்டுங்க. ஜிபேன்னு ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க எல்லாரும். ஜிபேயை தட்டி ஆளுக்கு ஒரு 10,000, ஒரு 5,000, எவ்வளோ முடியுமோ அவ்வளவு கொடுக்கலாமா கூடாதா? இந்த இதை விட்டு வெளியே போது கொடுத்துட்டு போனோம். நான் வெளியே வந்து கொடுத்துட்டு போகிறேன்.
என் உள்ளத்தில் ஆவியானவர் ஏவினார், நான் கொடுத்துட்டேன். உங்கள்கிட்ட யார்கிட்ட ஏவலையா? யார்கிட்டையும் ஏவலையா? ஏவலைன்னா வேண்டாம், விட்டுருங்க. ஆவியானவர் ஏவாது நீங்கள் எதுக்கு செய்யணும்? ஆவியானவர் ஏவலை நீங்கள் எதுக்கு அதை செய்யணும்? ஆவியானவர் ஏவி இருந்தா போய் பார்க்கலாம் நினைக்காதீங்க. போகிறதுக்குள்ள அந்த காசை வேறங்க ஜிபே போட்டுருவீங்க. நாளைக்கு இருக்கிற இது வேணும்னு சொல்கிறதில்ல. அதை நான் இவங்க உட்காந்து 6 நடக்கும் எந்திரிச்சு வெளியில் போயிட்டேன். ஏன் தெரியுமா? உடனே உள்ளத்தில் வந்து உடனே செஞ்சுட்டேன். ஆண்டவர் எவனும் உடனே முடிச்சிடணும். மறந்துட்டோம்னா பிறகு இவருக்கு பதில் சொல்ல வேண்டாம், அங்கே பதில் சொல்லணும். சொன்னதை கேட்டேன்னு கேட்பாரு. அடுத்து என் ஜிபேயில் காசு இருக்காது, ஏன் சொன்னதை கேட்கல, கொஞ்சம் வெயிட் பண்ணி தாரேன். எப்படி இருக்கும் அது? என் தேவை வரும்போது சொல்லுவார், வெயிட் பண்ணுப்பா, அன்னைக்கு சொன்னேன் நீ போட்டியா, கொஞ்சம் வெயிட் பண்ணி தாரேன், கொடுப்பாரு. ஆனால் டிலே ஆனால் நம்ம எவ்வளோ பதறோம். அதனால சொன்ன உடனே செஞ்சிருங்க. இப்போ கூட 1 நிமிஷம் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை போகிறதுக்குள்ள போட்டுடலாமா? எப்படி அடி இப்போ கூட போட்டுடலாமா? போகிறதுல போடலாமா? ஜிபே யார்ட்டெல்லாம் இருக்குது? யாரெல்லாம் கொடுக்க விரும்புகிறீங்க? 1 நிமிஷம் தர. ஒரு கவி மட்டும் பண்ணுங்களேன். என்ன கவி பண்ணலாம்? இது பாஸ்டர் சொல்லியெல்லாம் நான் செய்யலை, நானா சொல்கிறேன். பாஸ்டர் சொல்லியிருப்பேன், யாரும் நினைக்காதீங்க. என்ன கவி பாடல? என்ன பாடுறீங்க? நீங்கள் பாடுங்க, நீங்கள் ஒரு பாடு பாடுங்க. ஒரு கவி மட்டும் பாடுங்க. ஓகே. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே, கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை, இது நீங்க ஜிபே போடுற நேரம். வல்லவரே, கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. அல்லேலூயா. இப்போ போடுறதுக்கு வழியில்ன்றவங்க வீட்டில் போகும்போது போட்டுருங்க, வெளியே போகிறதுக்கு வந்து போட்டுப்பாங்க. இது ஒரு ஆலோசனையாகவும் அன்பு கட்டளையாகவும் ஆவியில் ஏவப்பட்டவனாகவும் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் எனக்கு கொடுக்கல, உங்கள் சபைக்கு தான் கொடுக்குறீங்க. இது உங்கள் வீடு, தேவனுடைய வீட்டில் நம்மளாம் வந்து ஆராதிக்கிறோம். நம்ம ஆராதிக்கிற வீடு, நம்ம நன்மைக்காக தான் நம்ம செய்கிறோம். ஏன் ஊழியத்தில் எல்லோரும் நல்லா கொடுக்குறாங்க. நான் சொல்லிட்டேன், சாட்சியை சொல்லிட்டேன். 1.75 கேட்டேன், 1.86 கொடுத்துட்டாங்க. அல்லேலூயா. 2 கேட்டிருந்தாலும் 2.25 கொடுத்துருப்பாங்க. சரிதானா? எனக்கு தெரியும், எங்கள் ஊழியத்தில் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அதை மாதிரி இந்த சபை மக்களும் கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். கொடுத்து தான் என்னால் ஓடி இருக்கிறீங்க. இந்த சூழ்நிலைக்கு நீங்கள் கொடுங்கள். இதை கட்டினீங்கன்னா, இந்த ரெனோவேஷன் ஒர்க்கு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டு ரெனோவேஷனை கர்த்தர் அற்புதமாக பண்ணுவார். அல்லேலூயா. சரி, இப்போ ஹவு டு சர்வை அண்ட் க்ரோ இன் அடாப்ஷன் அஸ் சன்ஸ். புத்திர சுவிகாரத்தில் தரித்திருந்து வளர்வது எப்படி? வளரணும்ல. அடல்ட்டாக எடுத்துக்கிட்டார், ஆனால் பிள்ளையாக தான் இருக்கிறோம். நம்ம மறுபடி பிறந்து பிள்ளையாக தான் இருக்கிறோம். மறுபடி பிறந்தவர்களுக்கு ஞானப்பாலாகிய வசனத்தின் மேலே இருக்கணும். ஏற்கனவே ஒரு தடவை பார்த்துருக்கிறோம். அப்போது இந்த புத்திர சுவிகாரத்தில் தரித்திருந்து வளர்வது எப்படின்னா, நம்பர் 1 நம்ம வந்து அடாப்டர் சன்ஸ்ன்னு பார்த்துட்டோம். புத்திர சுவிகாரத்தில் நம்ம புத்திர சுவிகாரத்தில் கர்த்தர் ஏற்றுக்கொண்டார், அதுக்குரிய ஆவியை நம்மகிட்ட கொடுத்துட்டார்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ புத்திர சுவிகாரத்தை பெற்றுக்கொண்ட நாம் அதை இறுதி வரை காத்துக்கொள்ள பிரயாசப்பட வேண்டும். ஓகே, நம்முடைய வாழ்வு இப்போ எங்கே இருக்குது? ஆத்மா மீட்படைஞ்சிருச்சு, சரீர மீட்பு அடையணும். 2க்கு நடுவில் ஓடிக்கிட்டு இருக்கோம். 2க்கு நடுவில் வாழ்க்கை இருக்குது. அப்போ அதை மனசில் வச்சுட்டு நம்ம சிந்திப்போம். நம்பர் 1 5 ஸ்டெப் சொல்கிறாங்க. நம்பர் 1 5 ஸ்டெப் நான் எழுதிட்டு வந்திருக்கிறேன். நம்பர் 1, பை பீயிங் லெட் பை த ஹோலி ஸ்பிரிட். 8:14 ரோமர் 8:14 ரோமர் 8:14. வேகமாக நீங்கள் ஓடணும். வாசிங்க. புத்திர சுவிகாரம் அடைந்தவர்களாம் தேவனுடைய புத்திரர் என்று அழைக்கப்படுகிறோம். யார் அவர்கள்? எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ, those who are being led by the Holy Spirit are called the children of God, or sons of God, adopted sons னு சொல்லப்படுகிறோம். சரிதானா? அப்போ அவர்கள் ஆவியில் நிரம்பினவர்களாய் இருக்க வேண்டும். நம்பர் 1 யோவான் 4:24 படி ஆவியிலே ஆராதனை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அப்போ ஆவியில நிரம்பி இருக்கணும். நம்பர் 1 ஆவியில ஆவிக்குரிய வாழ்க்கையை சொல்றேன். ஆவியில தொழுது கொள்ள வேண்டும். ஆலயத்துக்கு வந்து தொழுது கொண்டாலும், வீட்டில் குடும்ப ஜெபம் பண்ணாலும், பைபிள் வாசிச்சாலும், நீங்க ஆவியில் உள்ளவர்களாய் வாசிக்க, ஜெபம் பண்ண, தொழுது கொள்ள ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைந்து புத்திர சுவிகாரத்தின்
முழுமையை நோக்கி பயணிக்கிறீர்கள் என்று பொருள். முழுமையை நோக்கி பயணிக்கிறீங்க. அடுத்து ரோமர் 8:26-27 படி praying according to the will of God as per the என்ன சொல்றது, prompting of the Holy Spirit. ஆவியானுடைய உந்துதலின்படி ஆவியிலே தேவ சித்தத்தின்படி ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆவியானவர் எப்படி ஜெபம் பண்ண வைப்பாரு? நம்ம நினைச்ச மாதிரிலாம் ஜெபம் பண்ண விட மாட்டார். தேவ சித்தத்தின்படி ஜெபிப்பார். பரிசுத்தவான்களுக்காக தேவ, அதான 27வது வசனம். தேவ சித்தத்தின்படி அவர் வேண்டுதல் செய்கிறார் வந்திருக்குதா? இல்ல 28 27 26. ஆமா, தேவ சித்தத்தின்படி ஆவியானவர் வேண்டுதல் செய்கிறாராம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருக்கிறதுனால என்னுடைய ஜெபம் தேவ சித்தத்தின்படி தான் இருக்கும். அவங்க தான் புத்திர சுவிகாரத்தில் வளர்றவங்க. ஆவியை பெற்றுக்கிட்டு உலகத்திலே உலகப்பிரகாரம் அவனை மாதிரி இருக்கணும், இவனை மாதிரி வீடு கட்டணும், அவனை மாதிரி கார் வாங்கணும், இப்படி நினச்சிக்கிட்டு இருந்தா நம்ம புத்திர சுகாரத்தில் வளர அப்படியே என்ன ஒரு பிள்ளை சொல்லுவாங்க, என்னது அந்த வளர்ச்சி இல்லாத பிள்ளைலாம் சொல்லுவாங்க, அப்படியே இருக்குமே, வயசு 25 அவ்வளோ உயரத்தில் தான் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அது பேர் என்ன சொல்றது? சவல பிள்ளை. ஆமாம், சவல பிள்ளையோ செவல பிள்ளையோ ஒரு பிள்ளை விடுங்க, சரிதானா? அப்போ அப்படி நம்ம இருக்க முடியாது, வளரணும். அப்போ அதற்கு நான் ஆவியிலே நிரம்பணும், ஆவியிலே தொழுது கொள்ளணும், ஆவியிலே ஜபிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். நம்பர் 1. இரண்டாவது என்ன தெரியுமா? ஆல்வேஸ் டு எஸ்டாப்ளிஷ் த ரைட்ஸ் by crying out Abba Father. அப்பா பிதாவை என்று கூப்பிட்டு அந்த உரிமையை நம்ம பலப்படுத்தி கொள்ள வேண்டும். அவர் எனக்கு அப்பா, நான் அவருக்கு பிள்ளை என்ற உரிமையை பலப்படுத்த 2 பேருக்கு நடுவே பிசாசு நுழைய முடியாது. அவர் சொல்லிட்டார், நான் உனக்கு குமாரனா, நான் உனக்கு பிதாவா இருப்பேன், நீ எனக்கு குமாரன். அவர் சொல்லி குமாரன் குமாரத்தை அவர் சொல்லிட்டாரு. நான் அவர் அப்பான்னு கூப்பிடணும். அப்ப கூப்பிட்டு அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த அப்பா பிதாவை என்று கூப்பிடாத பரமண்ட ஜெபத்தில் கூட பரமண்டங்கள் பிதாவேன்னு சொல்லி கொடுக்கிறார். பிதாவை முன்னிலைப்படுத்துகிறார் கிறிஸ்து. அப்ப அப்பாவை அடிக்கடி கூப்பிட்டு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நெருங்க நான் என்ன செய்கிறேன், நாளடைவில் அப்பா பிதாவை என்று கூப்பிட்டு என்னுடைய புத்திர சுவிகாரத்தில் வளருகிறேன். புத்திர சுவிகாரத்தில் வளருகிறேன். வாசிங்க கலாத்தியர் 4:6 வாசிங்க. நான் சொல்ற வசனத்தை டக்குனு எடுத்து வாசிக்கலாம். இன்னொருத்தர் மார்க் 14:36 எடுத்துக்கங்க. மார்க் 14:36 ஒருத்தர் எடுத்து வச்சுக்கோங்க. கலாத்தியர் 4:6 ஒருத்தர் வாசிக்க. பாத்தீங்களா? புத்திரரா இருக்கிறதுனால தேவன் தன்னுடைய குமாரனாய் கிறிஸ்துவின் ஆவி உள்ள வச்சிருக்கிறாரா? அப்ப கிறிஸ்தவரை பார்த்து அப்பா பிதாவே உடைய கையில ஆவி ஒப்புகிறேன், பிதாவே அவர்களுக்கு மன்னியும் என்று அவர் கூப்பிட்டாரே, அப்படி கூப்பிடும்படி அவருடைய ஆவி எனக்கு, கிறிஸ்துவனுடைய ஆவி எனக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவை போல நானும் பிதாவே இவர்களுக்கு மன்னியும், மற்றவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கலாம். அல்லேலூயா. பிதாவுடைய கையில ஆவி ஒப்பு கொடுக்கிறேன். அப்ப பிதாவை நோக்கி கூப்பிடுகிற மார்க் 14:36 யார் எடுத்திருக்கீங்களா? பாத்தீங்களா? அப்பா பிதாவை கூப்பிட்டு மரணத்துக்கு தப்புவிக்க கிறிஸ்து ஜெபிக்கிறார். ஆனால் தேவ சித்தம் என்னது? நீ சிலுவையில மரிக்கணுது, ஆனால் உடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க. அந்த அப்பா பிதாவை என்று கூப்பிடுற எல்லாருமே தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களா தான் இருப்பாங்க. அவங்க தான் புத்திர சுவிகாரம் பெற்றவர்கள். அல்லேலூயா. 3வது மத்தேயு 5:9 சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய ஆவியிலே வளருவது தேவபுத்திரர். அப்பா பிதாவை என்று கூப்பிட்டு உரிமையை அடிக்கடி நிலைநாட்டிக் கொள்கிற தேவபுத்திரர். அடுத்து சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவபுத்திரர். இப்ப சமாதானம் குலைஞ்சு போறது காரணமா இருக்கக்கூடாது. கணவன் மனைவிக்கு சண்டை, ஒரு ஆள் டக்குன்னு இறங்கிடணும். யார் இறங்குறமோ அவங்க தேவபுத்திரர் இல்லாட்டி தேவபுத்திரி. இறங்காதவங்க நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். உடனே நம்ம உடனே இழந்து போயிட மாட்டோம். கர்த்தரோட கொஞ்சம் பின்னால போவோம், அப்படி இன்னும் கொஞ்சம் பின்னால, அப்படி இன்னும் கொஞ்சம் பின்னால, அப்படியே பிசாசு ஒரு சூழ்நிலை உருவாக்கி தள்ளி நம்மளுக்கு இந்த ஈகோ, நான் யாரு, நான் எதுக்கு அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும் அப்படி நினைச்சிங்கன்னா நீங்க ஒரு நாளும் புத்திர சுவிகாரத்தில் முன்னேற முடியாது. பெற்ற சவள பிள்ளையாவே கிடப்போம். பரலோகத்து போனாலும் எப்படிதான் கொண்டு படுக்கல படுக்க வச்சார் ஆண்டு, அமைதியாக இருப்பாங்கண்ணே, மற்றவங்களாம் ஓடி விளையாடுவாங்க, நல்லா நீ போய் படுத்துக்கட, எப்படி இருக்கு? வித்தியாசமா இருக்கும்ல? அப்படித்தான் இருக்கும். சரி, அப்ப சமாதானம் பண்றவங்களா நம்ம இருக்கு. 4வது காரியம் ரோமர் 5:44-45 சத்துருக்கள் மேல் அன்பு கூர்ந்து அவர்களை ஆசீர்வதித்து ஜெபித்து வாழும்போது புத்திர சுவிகாரத்தை நம்ம முன்னேற்ற பாதையில கொண்டு போறோம், உறுதிப்படுத்துறோம், முன்னேற்ற பாதை. எப்படின்னா 44-45 சத்துருக்களை நேசியுங்கள் ஆண்டவர் சொல்றார். அப்போ லவ், பிளஸ் அண்ட் ப்ரே ஃபார் அவர் எனிமீஸ். சத்துருக்களத்தில் அன்பு செலுத்துவதிலும் சத்துருக்களை ஆசீர்வதித்தலும் சத்துருக்களுக்காக ஜெபித்தலும் என்னை புத்திர சுவிகாரத்தில் வளர பண்ணுகிறது. ஏன்னா புத்திர சுவிகாரம் கிறிஸ்துவுக்கு ஒப்பா மாறுறோம். நம்ம கிறிஸ்துவாக மாறவில்லை, கிறிஸ்துவுக்கு ஒப்பாக மாற்றப்படுது. அதே ஆவி நமக்குள்ள. கிறிஸ்து என்னால செஞ்சாரு, அதை நம்ம செய்யணும்ல. அதான். அப்போ சத்துருக்களுக்காக அவர் ஜெபிக்க சொன்னார். சத்துருக்களை சிநேகியுங்கள், உன் சத்துரு பசியா இருந்த ஆகாரம் கொடு சொன்னாரா இல்லையா? வஸ்திரம் கொடு. கொடுக்குறமா இன்னைக்கு
என்ன சொல்றோம்? என்கிட்ட சண்டை போட்டு சத்துருவன், அதான் உனக்கு ஆண்டு இப்படி தண்டிச்சிட்டாரு. ஆண்டவர் தூக்கி வழி வைக்கிறாங்க. கர்த்தருனை தண்டிச்சாரா? ஏன் நீ என்ன சண்டை போட்டது அதனால? இல்ல ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன சத்துருவாக இருந்தாலும் அவனை சிநேகின்றார், சாப்பாடு போடுன்றார், வஸ்திரம் கொடுன்றார், உதவி செய்கின்றார். உன் சத்துருவின் கழுத குழிக்குள்ள விழுந்து என்ன செய்? அவங்க கூட சேர்ந்து தூக்கி விடு. உன் சத்துரு பசியா இருந்த ஆகாரம் கொடு, வழியில விழுந்து கிடந்தா ஓடி போய் உதவி செய். எனக்கெல்லாம் ஒரு பெரிய ஊழியக்காரர் மதுரையில் ரொம்ப எதிர்பார்ந்தார், பயங்கர எதிர்ப்பு. என்னை மதுரையில் ஊழியமே செய்ய விட மாட்டேன்னு ஃபோன் பண்ணி எடுத்து மதுரையில் ஊழிய எப்படி செய்யறேன்னு பாப்பம்டான்னாரு என்கிட்ட. இதே மாதிரி ரொம்ப சீனியர் ஊழியருங்க. திடீர்னு ரொம்ப சோமலாம் போயிட்டார். எனக்கு ரொம்ப வருத்தம் அவர் கூட, எனக்கு பயங்கர வருத்தம் அவர் கூட. எனக்கு ஒரு நாள் ரொம்ப சீரியஸாக சோமலாம் போயிட்டார். எனக்கு செய்தி வந்த உடனே நான் போய் பார்க்க போனேன். இல்லை, இந்த வார்த்தை வச்சு தான் நான் பார்க்க போனேன். பார்க்க போகும்போது ஜெபிக்கிறதுக்கு கண்ணை மூணு பாருங்க, தாரை தாரையாய் கண்ணீர் கண்களில். அவர் எனக்கு சத்துருங்க, அவ்வளவு என்னை ஒடுக்குனாருங்க. மதுரையில் வளர வச்சு ஓப்பனா சொன்னா, நீ மதுரையில் உன்னை விட மாட்டேன், எப்படி வளர்றேன்னு பார்ப்போன்னு சொன்னவருங்க. இன்னைக்கு அவர் இல்லை என்பது வேற காரியம். அவ்வளோ சூழ்நிலை. நான் போய் சும்மா ஜெபிக்கத்தான் போனாங்க. கண்ணை மூணு கண்ணீர் அவர் மேலே விழுகுது. கண்ணீர் திரும்பி திரும்பி அழுதவருக்கா ஜெபிக்கிற எழுந்துச்சிட்டாரு. சோமா எழும்பி ரொம்ப நாள் பேச அவர் மரிச்சாரு. சொல்றேன், சத்துருக்களை சிநேகிக்கிறீங்களா? சத்துருக்களுக்காக ஜெபிக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. அப்போ அப்படி ஜெபிக்கிறவங்க புத்திர சுவார்த்தில் வளருவார்கள். 5வது குறிப்பு எபிரேயர் 12:7-8. எபிரேயர் 12:7-8. Endure chastening and strengthen the father son relationship, if not we are illegitimate and not sons. அதாவது சிற்றையை சகித்து வாழும் போது நாம் தேவனுக்கு பிள்ளைகளா இருக்கிறோம். புத்திர சுவிகாரம் பெற்றவங்க யாரு? தேவனுடைய பிள்ளைகள், மெம்பர் ஆஃப் காட்ஸ் ஃபேமிலி. அப்போ அவங்க எப்படி வாழணும் இந்த உலகத்துல? இதெல்லாம் வாழும்போது தான் முதுமை அடைந்த, அதாவது என்ன சொல்றேன், அந்த புத்திர சுவிகாரத்தின் நிறைவை பெற்றுக்கொள்ள, ஃபுல்னஸ் ஆஃப் த கம்ப்ளீட்னஸ் ஆஃப் தி அடாப்ஷன் வந்து அப்பதான் எனக்கு ஃபுல்ஃபில் ஆகுது. அப்போ சிற்றையை சகித்து வாழணும். 7-8 எபிரேயர், அதில் நீங்க வாசித்துங்க, நேரம் இல்லாதனால நான் இங்கே ஆங்கிலத்தில் எழுத மட்டும் சொல்லிட்டே போறேன். அப்போ சிற்றையை சகித்து வாழும்போது தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோன்னு சொன்ன மாதிரி பிதா இப்ப எனக்கு தேவன் எனக்கு பிதாவை மாறிட்டாரு. எனக்கு உலகத்துல என்னை புடமிடுவதற்கு என்னை சிட்சிக்கலாம், உபத்திரவத்தின் உள்ள கண்ணீரின் வழி எல்லா வழியும் என்னை கொண்டு போகலாம், நெருக்கத்தின் வழியில கொண்டு போகலாம். அப்பெல்லாம் விடாம விசுவாசத்தை விடாம அவரை மட்டுமே செத்தாலும் சாகிறேன் அவர் தான் என்று சொல்லி பற்றி கொண்டேனே, ஆனால் நான் புத்திர சுவிகாரத்தின் உச்சநிலை அடைந்து விடுகிறேன். அல்லேலூயா. புத்திர சுவிகாரத்தை காத்துக்கொள்ள. சரி, புத்திர சுவிகாரத்தை இவ்வளவு கஷ்டப்பட்டு காத்துட்டு என்னையா கிடைக்க போகுது அப்படின்னு அனுகூலங்கள் என்ன அப்படின்னா, ரோமர் 8:17 வாசிங்க. ரோமர் 8:17. பாத்தீங்களா? வேற முடிஞ்சிருச்சா அது? பாத்தீங்களா? கிறிஸ்துவனை கூட மகிமையை பெற்று முதல்ல சொல்லிட்டேன். மகிமை அடைந்து மறு ரூபமாகிறோம். அதான் முதிர்ச்சி, முழுமை அடைதலுக்கு அடையாளம். அப்போ பிள்ளைகளான நாம் தேவனுடைய சுதந்திரர். கிறிஸ்து முதல் சுதந்திரர், நம்மெல்லாம் அடிஷனல் பின்னால போறோம். ஒரே பேரான குமாரன், நாம் ஒரு தம்பி தங்கைகளாக பின்னால போறோம். அப்போ உடன் சுதந்திரராக எவ்வளவு பெரிய பாக்கியங்க. கிறிஸ்து தேவ குமாரன், அவருக்கு எனக்கு என்ன இருக்குது? என்னை மீட்க வந்தவர். அதனால அவரோடு கூட என்னை பிதாவாகிய தேவன் முதல் சுதந்திரராக அவரையும் இரண்டாவது சுதந்திரமாக என்னை ஏற்றுக்கொள்கிறார். அது எவ்வளவு பெரிய பாக்கியம் பரலோகத்தில். அல்லேலூயா. இதான் ரிசல்ட்ஸ் ஆர் பெனிஃபிட் ஆர் பிரிவிலேஜ் ஆஃப் தி சன்ஸ் ஆஃப் காட். ரைட். அடுத்து ரோமர் 8:32. புத்திர சுவிகாரத்தில் நிலைச்சிருக்கும் போது இம்மைக்குரிய மறுமைக்குரிய நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும் அளந்து குறைவில்லாமல் நமக்கு கொடுக்கப்படும். புத்திர சுவிகாரத்தின் நன்மை கொடுக்கப்படும். நம்ம நிறைய கேட்கக்கூடாது, சித்தத்தின் நம்ம ஜெபிப்போம்னு சொல்லிட்டேன். சோ அளந்து கொடுக்கப்படும். கடைசியாக 2 தீமோத்தேயு 2:12 வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2:12. அவரோடு கூட பாடுகளை சகிச்சா அவரோடு கூட ஆளுகை செய்வோம். எங்க ஆளுகை செய்வோம்? 1000 வருஷ அரசாட்சியில். அல்லேலூயா. ஆமா, அவர் புத்திரர்களா நம்ம சுதந்திரர்களா பரலோகத்துக்கு எடுத்துட்டு போயிடுவார். ரகசிய வரிகளை 7 வருஷம் கழிச்சு திரும்பி அவரோடு கூட நம்மை பூமிக்கு கொண்டு வருவார். Jesus will bring the church back into the world for the millennium, and in the millennium he will be the King of Kings and we will join him in ruling the land. அல்லேலூயா. ஆமா, அம்மா கைதிட்டாங்க, கைதிட்டு கருத்து நன்றி சொல்லும். அல்லேலூயா. ஆமா, அப்ப ஆளுகை செய்வோம். we will reign with Jesus. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? எகிப்து தேசத்துல எத்தனையோ பெரிய பெரிய சாஸ்திரிகளா இருந்தான், ஆனா சேர்ந்து ஆளுகை செஞ்சது யாரு? பார்வோனோட யோசேப்பு. யாரு? தேவனுடைய ஆவியை பெற்றவன்.
புத்திர சுவிகாரத்தின் அடையாளமான ஆவியை பெற்றவன் சேர்ந்து ஆளுகை செய்யறவனுக்கு அடுத்த சீட்டு பக்கத்துல சீட்டு அவனுக்கு. தானியேல் தேவனுடைய ஆவியை பெற்றவன் ராஜாவுக்கு இணையா உட்கார்ந்து ஆளுகை செய்யறான் தேசத்தை. 123 பெரிய பெரிய ஸ்தானாதிபதிகளுக்கு மேல உன்னை வைத்து வைக்கிறான் ராஜா. அப்போ புத்திர சுவிகாரம் பெற்றவர்கள் ஆள பிறந்தவர்கள், அவள் ஆவியுடையவர்கள். ஆனா அவங்களுக்கு உபத்திரவம் இருக்கும், வேதனை இருக்கும், கண்ணீர் இருக்கும். பொறுத்து கொண்டு கிறிஸ்துவை போல பாடுகளை சகித்து அவருடைய ஆவியை பெற்றிருக்கிற நான் பிள்ளைத்துவத்தை காத்துக்கொண்டு ஓடுவேனே, ஆனால் நிச்சயமா ஒரு நாள்ல 1000 வருஷ அரசாட்சியில இயேசுவோடு அமர்ந்து நானும் ஆளுகை செய்வேன். நித்திய ராஜ்யத்துல நான் ஒரு முக்கியமான ஆளா இருப்பேன். அல்லேலூயா. இதை பெற்றுக்கொள்ள நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். முதல் மீட்பிலிருந்து, ஆத்தும மீட்பிலிருந்து 2ஆம் மீட்பை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறேன். 2ஆம் மீட்பு என்பது சரீர மீட்பு என்று பார்த்துட்டோம். சரீர மீட்பாகிய யோவான் ரோமர் 8:23 சொன்ன சரீர மீட்புக்கு நம்ம காத்திருக்கிறோம். அதை அடைவதற்கு நாளொன்று வைக்கப்பட்டிருக்கிறது. அது கிறிஸ்துவின் ரகசிய வருகையின் நாள். அதில் மரித்தவர்கள் சரீரங்கள் எழும்பி மகிமையடைந்து பரலோகத்துக்கு போகும். உயிரோடு இருக்கிற நாமும் மகிமையடைந்து மறுரூபமாகி பரலோகத்துக்குள் பிரவேசிக்க போவோம். மத்தியாகத்தில் கிறிஸ்து நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுத்து நம்மை பரலோகத்தில் கூட்டிட்டு போவாரு. என் ரத்தத்தால் மீட்கப்பட்ட நம்முடைய பிள்ளைகள் வருகிறாங்க, என் சகோதர சகோதரிகள் வருகிறாங்கன்னு யார்கிட்ட அறிமுகப்படுத்துவாரு? எப்படி இருக்கு? அல்லேலூயா. பரலோகமே கைத்தட்டி வரவேற்க நம்மளை. அப்படிதானே? பிதா சந்தோஷமாய் அந்த இளையகுமார் நினைச்ச மாதிரி நான் நினைக்கிறேன், ஒருத்தர் அனைத்து உள்ள வாவான்னு ஏத்துக்கு வராரு. எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க, எவ்வளவு மகிமை பார்த்தீங்களா? இந்த பாக்கியமாகிய புத்திர சுவிகாரத்தை இழந்து போன ஏசாவை போல, உலகத்துக்காக, ஒருவேளை உணவுக்காக, அற்ப காரியத்துக்காக இழந்து போன ஏசாவை போல இழந்து போகாமல், உலகத்திலும் அதில் உள்ளவைகளிலும் இச்சை கொள்ளாமல், ஆசை கொள்ளாமல், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் பரலோகத்தை நோக்கி பயணிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியுற மாதிரி சொன்னா சொல்லலையா? திரும்பி இது பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப் அடிக்கடி அறிக்கை பண்ணீங்கன்னா சத்துரு உங்களை தொட முடியாது. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷம். அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் அங்குதானே. ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம், பாடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா. ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா. ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போ சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதான். அப்பா வீட்டில் எப்போதும் ஆவி என்னும் ஆடை தந்தார், அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தார். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாமா? அப்பா வீட்டில் எப்போது சந்தோஷம். அதுக்கு இந்த உலகத்திலேயே நம்மை பக்குவப்படுத்துகிறார் ஆண்டவர். தெரிந்து கொண்டார், கிருபை தந்தார், புத்திர சுவிகாரம் தந்தார், இயேசுவின் இரத்தத்தால் கிருபையை கொண்டு விசுவாசத்தால் நம்ம மீட்டு கொண்டார். ஆத்தும மீட்பு அதனால் எனக்கு வந்துருச்சு.
எபேசியர் 1:7. அடுத்து சரீர மீட்பு வருகிறதா இருக்கிறது 1:14, ரோமர் 8:23. அதற்காய் காத்திருக்கிறேன், இடைப்பட்ட ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறேன் நான். போராட்டங்களெல்லாம் பவுலை போல நல்ல போராட்டமாய் சகித்து, பிள்ளையை போல சகித்து இல்லையா, பிள்ளையை போல வாழ்ந்து, ஆவியில் நிரம்பி வாழ்ந்து, பிள்ளைத்துவத்தை காத்துக்கொள்ள என்ன செய்யணும் எல்லாவற்றையும் செய்து ஜெயமெடுப்பேன். அல்லேலூயா, ஜெயமெடுப்பேன், ஜெயமெடுப்பேன். அர்ப்பணிச்சிடலாமா? நான் ஜெபிச்சு முடிக்க போகிறேன். நல்ல பிதாவே, புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறேன். சுவிகார புத்திரர் நாங்கள். we are adopted children. இப்போ நாங்கள் ஆண்டவரே ஒரு சுவிகார புத்திரம் அடைந்தவர்களாக இந்த உலகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். முதல் நிலை ரட்சிப்பு, முதல் நிலை மீட்பை பெற்றுக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். இரண்டாம் நிலை மீட்புக்கும் இந்த புத்திர சுவிகாரத்தின் முழுமை அடைதலுக்கும் நோக்கி நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். இடையில் எவ்வளோ போராட்டம், எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு பாவத்தோட, சாபத்தோட, வியாதியோட, பிசாசோட நாங்கள் போராட வேண்டி இருக்கிறதுப்பா. எல்லாவற்றிலும் எங்களுக்குள் இருக்கிற ஆவியானவராலே நாங்கள் பலனடைந்து சாட்சிகளாயிருப்போம், சாட்சிகளாயிருப்போம். அந்த கிருபை எங்களுக்கு தந்து புத்திர சுவிகாரத்தின் பூரணத்தை பெற்றுக்கொள்வதையே மையமாக வைத்து ஓடுகிற ஓட்டத்துக்கு எங்களை பக்குவப்படுத்தும். எப்பொழுதும் எங்களுக்கும் பிதாவுக்கு நடுவே இருக்கிற அந்த உறவை அடிக்கடி அறிக்கை பண்ணுவதன் விளைவாய் பிசாசு இந்த 2 உறவுக்கு நுழைய முடியாதபடி ஒரு தடை உண்டாகத்தக்கதாய் நாங்கள் அடிக்கடி அறிக்கை பண்ணுகிறவர்களாய் எங்களை உற்சாகப்படுத்த, உந்தி தள்ள, அதை செய்ய உதவி செய்யும்படி நம்முடைய பார்த்து ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும், தேவனுடைய பிள்ளைகள் யாவரோடும் அவருடைய வருகை பரிந்தும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஜாபேஸ் சந்தோஷ்க்கு நன்றி செலுத்துகிறோம். காலையில் இருந்த அந்த